ஹாய் ரஜூசிஸ், நான் உங்கள் நிஷா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம டேக்குக்கோட தீராத கதல் தாண்டா. ஸோ இது செகண்ட் சாப்டரோட செகண்ட் எபிசோட். ஸோ ரொம்ப நாள் ஆச்சுருவாங்க எல்லாரையும் பார்த்து. அது இந்த சேனலில் 2 மாதம் ஆயிடுச்சு. எனக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு தெரியும். என்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு எனக்கு தெரியும். சாரி, ரொம்ப லேட் பண்ணி வந்துட்டேன். பட் இதுக்கப்புறம் கண்டினியூ உங்கள் நிஷாவை நீங்கள் பார்க்கலாம். சரி வாங்கடா, ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்கோம். ஸ்டோரியோட சின்ன ரீகேப் பார்த்துடலாமா? தீராத கதலோட ஃபர்ஸ்ட் சாப்டர் தமிழர் வேறு மாதிரி இருக்கும். இது செகண்ட் சாப்டர். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், போயிட்டு வந்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் வந்து வீடியோஸ் வந்து அங்கே இது பண்ணி வைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் எப்படி இருந்திருக்கோன்னா, நம்ம ஜங்குக் அவனோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டை தேடி அவனோட ஸ்கூலுக்கே போயிருப்பான். அதான் நம்ம டேங்கை தேடி. ஸோ டேங்க்கு ஒரு பெரிய ஃப்ரெண்ட்ஸ் கேங் இருக்கும். நம்ம டேங் ஜங்குக்கு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சி பேச ஆரம்பிச்சிருப்பான். ஸோ அவங்க 2 பேருக்குள்ள நல்லா போயிட்டு இருந்திருக்கும். நம்ம டேங்கோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, நம்ம ஜங்குக் நம்ம டேங்காக எழுதின லெட்டரை படிச்சிருப்பாங்க. ஸோ ஜங்குக்கு ஒரு கே அப்படின்னு சொல்லிட்டு அவனை ரொம்ப புள்ளி பண்ணுறது அண்ட் அவனை ரொம்ப திட்டி அசிங்கப்படுத்துறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறையா பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்கூலை விட்டுமே ஜங்குக் போயிருப்பான். டேங் எதுவுமே பண்ணாதனால டேங் மேலே கோவமாக இருந்திருப்பான். ஸோ டேங்க்கு ஜங்குக்கு மிஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவன் மேலே லவ் இருக்குன்னு தெரிஞ்சு ஸோ ஜங்குக் எந்த காலேஜுக்கு போகிறானோ அதே காலேஜை போய் ஜாயின் பண்ணி ஜங்குக்கு ப்ரப்போஸ்மே பண்ணியிருப்பான். ஸோ 2 பேருமே வந்துட்டு ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் ரொம்ப டீப்பாக லவ் பண்ணியிருப்பாங்க. பட் டேங்க்கு ஒரு மைனஸ் பாயிண்ட், அவங்க அப்பானா அவனுக்கு ரொம்ப பயம். இங்கே ஜங்குக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட், அவங்க அம்மா அவனுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஸோ அப்படியே டேக்குக்கோட காலேஜ் லைஃப் நல்லா லவ்லி டெவலியாக போயிருக்கும். ஸோ கிராஜுவேஷன் டே அன்னைக்கு டேங்கல்ல ஜங்குக்கு பார்க்க முடிஞ்சிருக்காது. நம்ம ஜங்குக்கு அது ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கும். எல்லாரும் முன்னாடி போயிட்டு அடித்து கொஸ்டின் பண்ணியிருப்பான். பட் அங்கே டேங் அப்பா இருக்கிறத நோட் பண்ணியிருக்க மாட்டான். டேங் அப்பாவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு நம்ம ஜங்குக்கை மறக்க சொல்லியிருப்பாரு டேங்க. ஆனால் டேங் அது பண்ண மாட்டேன்னு சொன்னனால டேங்க மிலிட்ரிக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. அங்கே நம்ம டேங்க அடித்து உதைக்கிறது என்னன்ட்டு ரொம்ப கஷ்டப்படுத்தியிருப்பாங்க. ஸோ நம்ம ஜங்குக்கு அவனால தான் வந்து டேங் இப்போ இவ்வளோ கஷ்டப்படுறான்ற மாதிரி இருந்திருக்கும். கில்ட்டாக இருந்திருப்பான். பட் நம்ம டேங் கால்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஸோ மிலிட்ரியில் 1 வீக் 1 டைம் வந்துட்டு கால் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்கும். ஸோ ஃபேமிலிக்கு பண்ணி பேசிக்கலாம். பட் டேங்க்கு அதுவுமே கிடையாது. பட் ரொம்ப கஷ்டப்பட்டு அவனோட ஹையர் சீஃப்ஸ் கிட்ட சொல்லி ஃபோன் வாங்கியிருப்பான். ஆனால் ஜங்குக்கு கால் பண்ணிட்டு ஒரு வார்த்தை கூட பேசாமல் வச்சிருப்பான். ஸோ இந்த பக்கம் நம்ம ஜங்குக்கு அந்த விஷயத்த அஜு கிட்ட சொல்லியிருப்பான். ஸோ அஜுக்கு அந்த விஷயம் பிடிச்சிருக்காது. ஸோ இதோட தான் நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டரையும் அண்ட் செகண்ட் சாப்டரோட ஃபர்ஸ்ட் பார்ட்டையும் விட்டுருப்போம். ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் வந்து ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேபி புதுசாக பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு போயிட்டு ஸ்டோரியை பார்த்துட்டு வந்து கண்டினியூ பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு இன்னொரு மாதிரி டீப்பாக இந்த ஸ்டோரி கூட கனெக்ட் ஆக முடியும். ஸோ நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன்டா. ஹெட்ஃபோன்ஸ் போட்டுக்கோங்க, என் வாய்ஸ் மட்டும் கவனிங்க. அண்ட் ரொம்ப நாள் ஆச்சு, ஏதாவது திக்கி தடுமாறி பேசுனேன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கப்புறம் போக 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 பழகிக்கிறேன். சரி ஓகேடா, வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக செகண்ட் பார்ட்குள்ளே போயிடலாம். கதையோட ஆரம்பத்திலேயே நம்ம டேங் தாண்டா ஏர்லி மார்னிங் நல்லா சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிடுறான். ஸோ நம்ம ஜெஹோப்பை தான் போட்டு எழுப்புறான். ஐயோ இங்கே பாருங்க, ஹோபா ஹோபா. ஆ என்னடா என்னாச்சு? டைம் ஆச்சு, எந்திரிங்க. டேய் இன்னும் 1 மணி நேரம் இருக்குடா, ஒத்திட்டு தூங்கு. இல்லை இல்லை இல்லை, ப்ளீஸ் 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 எந்திரிங்க, எனக்கு தூக்கம் வரல. டேய் டேங்க, மண்டையை உடச்சிருவேன், மரியாதை போய் தூங்க போடா. ஐயோ உடம்பெல்லாம் வலிக்குது. மனுஷன் தானடா நீனு, என்னை பார்த்தா பாவமே இல்லை. போடா, காலையில் ஆனால் உங்களை மேய்க்க வேண்டியதாக இருக்குது, இப்போ நடன ராத்திரம் வந்து இழுக்கிற, போடா டே அப்படின்ட்டு டேங்க மிதிச்சுட்டு நம்ம ஜெஹோப்பாட்டுக்கு மறுபடியும் குப்பரை கடிச்சு படுத்து தூங்குறாரு. இந்த பக்கம் டேங் தான். ஐயோ இந்த சந்தோஷத்தை நான் போய் எப்படி சொல்றது, யாருக்கிட்ட சொல்றது? இவர்கிட்ட சொல்லலான்னு எழுப்புனா என்ன அவர் ரெடி பண்றாரு, இந்த போகியம் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா அவன் ஆல்ரெடி குப்புறக்க தான் படுத்துட்டு இருக்கான், பில்லோவை கட்டி பிடிச்சிட்டு. அவரை எழுப்பியே ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. இவன் அதை இன்ஜினியர், அதாவது எப்படி தூங்குறான் பார் கும்பகர்ணா அப்படின்ட்டு இந்த பக்கம் டேங் தான் ரொம்ப திட்டிக்கிட்டே. ஆனா அவன் முகம் ஃபுல்லா சிரிப்பு, அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே நிக்கிறான். டக்குன்னு போயிட்டு குளிச்சுட்டு வரான். இப்போதான் லைட்டாக சூரியன்லாம் வெளியே வருது. எல்லாரும் அப்படியே ஒரு மாதிரி எந்திரிக்கிறாங்க. டேங் ரெடி ஆகி நின்றுட்டான். ஹோபா டேய் என்ன நீனு எவ்வளோ சீக்கிரம் இருந்துச்சு, என்ன ரெடி ஆகியிருக்கா, டைம் என்ன அப்படின்ற மாதிரி பார்க்குறான். மணி கரெக்டாக தான் இருக்கு.
அப்புறம் ஏன்டா இவ்வளோ சீக்கிரம் ரெடி ஆயிட்ட? அது என்னமோ எனக்கு தூக்கம் இல்லை, அதனால ரெடி ஆகிட்டேன். சீக்கிரம் வாங்க, நம்ம போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும்ல. எவ்வளோ ட்ரைனிங் இருக்கா, வாங்க வாங்க அப்படின்ட்டு டேங் பாட்டுக்கு போகிறான். ஸோ ஜெஹோப் தான் பகல் அடி திரும்பி பார்க்க போகியம் ஒரு பக்கம் படுத்து கிடக்குறான். அப்படியே எட்டி மிதிக்க சார் நம்ம போகியம் தான் எந்திரிக்கிறான். குட் மார்னிங் சார். மயிறு டேய் வெறுப்பேத்தாதுரா, அவன் ஏன்டா அப்படி போகிறான்? யாரு யார் எப்படி போனான்? அதை யாருமே இல்லையே அப்படின்ற மாதிரி போகியம் கண்ணை தொடச்சிக்கிட்டே பேசுகிறான். ஸோ அப்போ நம்ம ஜெஹோப் தான் டேய் இந்த டேங்க் பையனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில, அவன் பாட்டுக்கு நீங்கள் ஏதோ சீக்கிரமாக எழுந்துச்சிட்டான். எழுந்துச்சிட்டு ரெடி ஆகிட்டு நான் போகிறேன், நீங்கள் வாங்க ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்ட்டு போகிறான்டா. இவ்வளோ சீக்கிரமா? இருக்கிறதுலே சோம்பேறி கல்தான் அது. சீக்கிரம் எந்திரிக்க சொன்னால் எந்திரிக்கவே மாட்டான். என்னவா இன்னைக்கு தெரியல. சரி வாங்க நம்ம ரெடி ஆகிட்டு போவோம், நேரம் ஆகுது, அப்புறம் நம்மளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட போகிறாங்க அப்படின்ட்டு இந்த பக்கம் போகியமும் ஜெஹோபா போயிட்டு குளிக்கிறாங்க. இங்கே நம்ம போகியம் தான் நம்ம டேங் நோட் பண்ணிட்டு இருக்கோம். டேங் முகத்தில் அவ்வளோ சந்தோஷம். ஸோ நம்ம டேங் தான் என்னடா அப்படி பார்த்துட்டு இருக்க? இல்லை ஏன் மூஞ்சி 1000 வாட்ஸ் பல்பு மாதிரி இப்படி எரியுது? சி அப்படிலாம் இல்லைடா அப்படின்ட்டு இங்கே நம்ம டேங் சொல்லிட்டு அவன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஜெய்ஹப் இவங்க ஒழுங்கா ப்ராக்டிஸ் பண்ணுறான்னு செக் பண்ணிட்டு இருக்கான். போகியம் தான் இல்லை ஏதோ ஒன்று இருக்கு, மரியாதையா சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. ஸோ அப்போ நம்ம ஜெய்ஹப் தான் போகியம் சரி சார், இப்போ நீ ட்ரைனிங்கில் இருக்கா, பர்சனல்லாம் நீ அப்புறமா ரூமில் போனதுக்கப்புறம் பேசிக்கலாம், உனக்கு புரியுதுல்ல? எஸ் சார். ஏதாவது கிளாஸ் சொன்னேங்க, நீ மறுபடியும் பர்சனல் ஏதாவது பேசுகிற இல்லை மற்றவங்க ட்ரைனிங்னு டிஸ்டர்ப் பண்ணுறத நான் பார்த்தேன்னா சிவியராக பனிஷ்மெண்ட் கிடைக்கும். இல்லை சார் நான் எதுவும் பண்ண மாட்டேன். ஸோ அப்படி அங்கே லைட்டாக சிரிக்கிறான் போகியம் பார்த்து. ஸோ அப்படியே வந்துட்டு அவங்க புஷ்அப்ஸ் தான் எடுத்துகிட்டு இருக்கானுங்க. ஸோ இங்கே டேங் ஒரு மாதிரி சிரிச்சிட்டே இருக்கான். தூரத்தில் இருந்து அதை யூதான் பார்த்துட்டு இருக்கான். இப்போ இவங்க இப்படி சிரிச்சிட்டு இருக்கிறத தூரத்தில் இங்கே நம்மகிட்ட அவங்க ஃபாலோ பண்ணுற அந்த 2 ஆஃபீஸர்ஸ் தான் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அங்கே ஒரு கால் வர எடுத்து காதில் வைக்கிறாங்க. நிலவரம் எப்படி இருக்கா? டேங் எப்படி இருக்கான்? இப்போல்லாம் ஒழுங்காக இருக்கானா இல்லை இன்னும் பழைய மாதிரி தான் இருக்கானா? சார் அவன் ஃபஸ்ட் மாதிரி இல்லை, எனக்கு தெரிஞ்ச அவன் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு இருக்கானு. பைத்தியம் மாதிரி பேசாத, அவன் என்னோட பையன். எனக்கு எவ்வளோ பிடிவாதம் இருக்கு, என் பையனுக்கு இருக்காதா? அவன் அவ்வளோ சீக்கிரம்லாம் அதை விட்டுருவான்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஒரு வேளை அவன் மாறிட்டானா கூட நீ அவனை ஃபாலோ பண்ணுறதை விடக்கூடாது. அவன் என்ன பண்ணுறான்னு நோட் பண்ணி பார்த்துட்டே தான் இருக்கணும். எனக்கு புரியுது சார், நான் கண்டிப்பாக அவனை வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு கண் பார்வையிலே வச்சுக்கோ. எப்போ என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. சரி சார் நான் பார்த்துக்கிறேன். சார் அப்படியே கட் பண்ணா. சரி பட் அங்கே தான் ஹோபா கூட லஞ்சுக்கு தான் போயிட்டுருக்கான். ஸோ ஹோபா தான் டேய் சொல்லுங்க என்ன வேணும்? ஏன் ஒரே சிரிப்பா கேம் டயாங் அப்படின்ட்டு டேங்கடைய திரும்புகிறான். அன்ட்டானுங்களா அப்படின்ட்டு டேங்க அப்படியே அவங்க பக்கத்தில் போகிறான். சொல்லுங்க சார் அப்படின்ற மாதிரி அவன் ஃபேஸில் அவ்வளோ சிரிப்பு இருக்குது. அவன் அப்படியே போயிட்டு நிற்கிறான். எங்கே போகிற? சார் இப்போ பிரேக்கில் லஞ்சு அதெல்லாம் அப்புறம் பிரேக்கில் அந்த கார்னரில் நிறையா புல் வளர்ந்துருக்கான்னு நினைக்கிறேன், இந்தா பிக்கட் பண்ண அப்படின்ட்டு சிசர் மாதிரி ஒரு பெரிய கத்திரிக்கோள் மாதிரி ஒன்று கொடுத்துட்டு அவங்க போகிறாங்க. சொன்ன ஹோபா தான் எதுக்குடா நீ இந்த வேலையெல்லாம் பார்க்கணும்? இப்போ அதுவா நான் சிரிச்சுட்டே இருக்கேன்ல அதனால் பார்க்கணும் அப்படின்ட்டு டேங் பாட்டுக்கு போகிறான். இப்போ டேங் தான் அங்கே இருக்கிற கிராஸ்லாம் வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்க அதெல்லாம் வந்து வெட்டிகிட்டு இருக்கான். டேங் முகத்தில் சின்ன சிரிப்பு இருக்கு. அவன் பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கான். தூரத்துல இருந்து அவனை யாரோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ எப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே போக டேங் எஸ் சார். நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? சாப்பிட போலையா? இது லஞ்ச் டைம். இல்லை சார், அது நான் இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு தான் இருந்தேன். என்ன ஏதாவது பனிஷ்மெண்ட்டா? என்ன ரீசனுக்காகன்னு தெரிஞ்சுக்கலாமா? நோ சார், அந்த மாதிரி கிடையாது. இது அவங்க என்கிட்ட சின்ன ஹெல்ப்பாக தான் கேட்டாங்க, அதனால தான் பண்ணுறேன். பனிஷ்மெண்ட்டில் ஒன்றும் இல்லை சார், நான் இதை பண்ணி முடிச்சுட்டு சாப்பிட போய்க்கிறேன், பிரச்சனை இல்லை. ஃபுட் டைம் முடிஞ்சிடும், அப்புறம் சாப்பாடு போட மாட்டாங்க தெரியும்ல.
போய் சாப்பிட்டு வேலையை பாரு. இல்லை சார், அவங்க என்னோட ஹையர் அஃபிஷியல்ஸ். நான் சொன்னால் செய்யணும். நானும் தான் என்னோட ஹையர் அஃபிஷியல். ம் இல்லை சார், எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. நான் முடிச்சுட்டே போகிறேன். நான் ஓகே தான். ஆல்ரெடி ஃபுல்லாக முடிக்க போகிறேன். இன்னும் கொஞ்சம் தான் சார், ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் போய்க்கிறேன் அப்படின்ட்டு இங்கே நம்ம அங்கே தான் அவன் மறுபடியும் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடறான். இந்த பக்கம் திரும்பி அந்த சீஃப் தான் அந்த 2 பேரை பார்க்குறாங்க. அவங்க அங்கேருந்து மூவ் பண்ணி நடந்து போகிறாங்க. அந்த சீஃப்க்கு கொஞ்சம் காண்டா இருக்குது. ஆனால் அவரும் எதுவுமே சொல்லாமல் அங்கே மூவ் பண்ணி போகிறாரு. இந்த பக்கம் நம்ம டேங் தான் அவன் பாட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்க வேலையெல்லாம் இழுத்து போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கான். அவங்க சொன்ன வேலையும் இல்லாமல் சொல்லாத வேலையும் சேர்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனால் அவனுக்கு டயர்டுன்ற ஒன்று தெரியவே இல்லை. அவன் முகம் முழுக்க சிரிப்பு மட்டுமே இருக்கு. அவனோட காதுக்குள்ள ஹலோ டேங் ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருக்கான். அந்த குரல் மட்டும் அவன் காதுக்குள்ள ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. அவனால அதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு தெரியாம அந்த சந்தோஷத்திலேயே எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே நேரம் ஆகுது, நைட் டைம் ஆயிடுச்சு. டேங் தான் அப்படியே அவனோட படுக்கையில படுத்துட்டு இருக்கான். விட்டதை பார்த்துட்டு அவன் சிரிச்சுக்கிட்டே இருக்க. இங்க நம்ம டேங்க டக்குன்னு யாரோ பெட்ஷீட்டை போட்டு இழுத்து மூடுறாங்க. அவனோட கையை காலை ஒரு மாதிரி இறுக்கமாக பிடிக்கிறாங்க. டேங்க்கு ஒரு நிமிஷம் இல்ல யார் அப்படின்னு இது பண்ண நம்ம டேங்கோட வாயை ஒரு கிளாத் மாதிரி வச்சு வாயை அப்படியே அடைக்கிறாங்க. டேங்க ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ண அங்கேருந்து டேங்க ஒரு சத்தம் கூட இல்லாமல் அங்கேருந்து அப்படியே தூக்கிட்டு போகிறாங்க. சொல்ல டேங்க்கு ஒன்றுமே தெரில. என்ன அடிக்க போகிறானுங்களா? அன்னைக்கு இப்படி தானே எனக்கு கூட்டிகிட்டு போனானுங்க விட அப்படின்ட்டு ஒரு மாதிரி மனசுக்குள்ளேயே இது பண்ணிட்டு ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனால் அவன் கையும் காலையும் ரொம்ப இறுக்கமாக பிடிச்சிருக்காங்க. அவங்களால அந்த பெட்ஷீட் தாண்டி எதுவும் பார்க்கவும் முடியல. ரொம்ப கனமான கம்பளி மாதிரி இருக்கும். ஸோ அதை வச்சு தான் இழுத்து மூடி இருக்காங்க டேங்க. இப்போ டேங்கோட கால் மட்டும் டக்குன்னு விட கால் மட்டும் அப்படியே தரையில் நிற்கிது. கை ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்க. டேங்கோட முகத்தில் இருந்து அந்த பெட்ஷீட் அப்படியே எடுக்கிறாங்க. யார் அப்படின்ற மாதிரி அவங்க வாயில் இருக்க துணி எடுத்து துப்பிட்டு ஒரு மாதிரி பார்க்குறான். ஸோ முன்னாடி போகியம் தான் நிற்கிறான். போகியம் என்ன பண்ணுற அப்படின்னு திரும்பி பார்த்தா பின்னாடி ஜெஃப் தான். அது ஒரு ரூம் மாதிரி இருக்கு, ஒரு எம்டியான ரூம் அது. ஸோ நம்ம அங்கே சுற்றி பார்க்குறான். என்னடா அது, என்னடா எங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க? அட பாவீங்களா, உங்கள் 2 பேரும் நம்புறதுக்கு நீங்கள் 2 பேரும் அடிக்க போகிறீங்களா அப்படின்ற மாதிரி டேங் இது பண்ண. போகியம் தான் டேய் என்ன லூஸா நீனு, நாங்கள் ஏன் ஒன்று அடிக்கணும்? அப்புறம் எனக்கு இப்படி கட்டிலாம் தூக்கிட்டு வந்தீங்க. அது சரி டேங் என்னாச்சு உனக்கா? ஏன் எனக்கு என்னாச்சு? நான் நல்லா தான் இருக்கிறேன். நீ நல்லா தான் இருக்கிற, அதுதான் எனக்கு டவுட்டே. நீங்கள் வந்ததுலேருந்து நானும் தான் பார்த்துட்டு இருக்கேன். உன் முகத்து சிரிப்பே இருக்காதேடா. என்ன இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்க? உனக்கு அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாருங்கடா. நீ சிரிச்சுக்கிட்டே அவனுக்கு சொல்லாததையும் சேர்த்து செய்கிற. என்ன நடக்குது டேம், என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி ஹோபை கேட்க கையை விட்டு கேட்டால் நல்லாயிருக்கும். சொல்ல என்ன விஷயம்? அது வந்து சொல்கிறா. போகியம் தான் அப்படியே அவங்களோட ஷோல்டரில் கை போட. அதை நான் ஜங்கு கிட்ட பேசினேன். அப்போ நம்ம போகியம் டக்குன்னு கை எடுத்துரு. ஜங்கு கிட்ட பேசுனியா? ஆமாம், அவனோட குரலை கேட்டேன். அதுதான் நான் ரொம்ப அப்படின்னு சொல்ல. இங்கே நம்ம போகியம்க்கும் ஹோபாக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன சொன்னான்? எப்படி இருக்கானா? நல்லா இருக்கானா? தெரியல. அப்புறம் வேற என்ன பேசுன? லவ் யூ சொன்னியா? மிஸ் பண்ணுறேன்னு சொன்னியாடா அப்படின்னு பக்கம் போகியம் கேட்க. ஸோ அப்போ நம்ம டேங் தான் இல்லை நான் எதுவுமே பேசல. ஸோ அப்போ ஹோபா தான் என்னடா உளறிக்கிட்டு இருக்க, நீ எதுவுமே பேசலன்னா அப்புறம் அது நீ தானே, அவனுக்கு எப்படி தெரியும்? அது அவன் என்ன பேசினான்? ஹலோ டேங்னு சொன்னான். எதை? ஆமாண்டா ஹலோ டேங் அப்படின்னு சொன்னான். நான் அதோட அந்த ஆஃபீஸர்ஸ் வர மாதிரி இருந்துச்சா, காலை கட் பண்ணிட்டு சீஃப் கிட்ட கொடுத்துட்டேன். அவன் குரலை இத்தனை மாதத்துக்கு அப்புறம் கேட்குறேன் தெரியுமா? எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா? ஐயோ டேய் இங்கே பாருடா,
நீ அவன் குரலை கேட்ட சரி உனக்கு தெரியுது ஜங்குக்குன்னு. ஆனால் இங்கே இருக்கிற நம்பர் அவன்கிட்ட இருக்காதுல்ல. நீ அவங்கன்னு சொன்னா தானே நீ தான் கால் பண்ணிக்கன்னு ஒன்று தெரியும். இல்லைன்னா ராங் நம்பர் நினச்சிட்டா என்னடா பண்ணுவ? அப்போ ஹுபாதான், வெயிட், அவன் வயசை நீ கேட்ட, ஆனால் அவன் வயசை கேட்கல. அது நீ தானே அவனுக்கு எப்படி தெரியும்? இல்லை ஹுபா, அவன் ஃபோன் எடுத்த உடனே ஃபஸ்ட்டு சொன்னதே என் பேரை தான். டேங் டேங் தான் சொன்னான் தெரியுமா? லூஸா டேங் நீனு. அவன் ஒரு டவுட்டில் கூட கேட்டிருக்கலாம்ல நீயா இருக்கலாமான்ட்டு. இல்லை ஹுபா, இல்லை அப்படிலாம் இல்லை. ஜங்குக்கு தெரியும் அவனுக்கு அன்னோன் நம்பர்லேருந்து கால் வந்தாலே அது நானாக தான் இருப்பேன். ஏன் அங்கே ராங் கால்லாம் போகவே போகாதா? ஏன்ட்டு அவங்க லூஸ் மாதிரி பண்ணியிருக்க? அட்லீஸ்ட் பேசியிருக்கலாம்ல. அவன் நீயா இல்லையான்னு தெரிஞ்சு ஹர்ட் ஆகிட்டு இருந்தா என்ன பண்ணுவ? இல்லை ஹோபா, அவங்களுக்கு புரியுதா? ஜங்குக்கால என்னை ஐடென்டிஃபை பண்ண முடியும். அவன் குரல்ல இருந்த லவ் நான் ஃபீல் பண்ணேன். ஆமாம், நீ ஃபீல் பண்ண, அது அவன் தானே உனக்கு நல்லா தெரிஞ்சுது. ஸோ உன்னால் அது ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஆனால் ஜங்குக்கு அது நீ தானே தெரியலையே. அப்புறம் எப்படி என்னால் அதை ஃபீல் பண்ண முடியும்? நீ பேசியிருக்கணும் டயம். நானே வேணும் நான் பண்ணேன். அது என்னோட சுச்சுவேஷன். அந்த நேரத்தில் நான் மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக தான் காலையே வச்சேன். ஹோபா, என்ன நீங்கள்? நான் எவ்வளோ சந்தோஷமான விஷயம் சொல்லிட்டு இருக்கேன். டேய், உனக்கு சந்தோஷமான விஷயந்தான். பட் அங்கே ஜங்குக்கு ஹர்ட் ஆகும்ல. அட்லீஸ்ட் நீ ஜங்குக்குன்னு அதை சொல்லியிருக்கலாம். இப்போ அவனுக்கு ஒரு வேலை அது வேற யாரான்னு நினச்சிருந்தா, இல்லை ராங் நம்பர் நினச்சா வாழ்ந்துட்டு இருந்தா என்ன பண்ணுவேன்? ஸோ அங்கே தான் கொஞ்சம் லைட்டாக கோவம் தான் வருது. ஸோ இப்போ போக்கியம் தான். ஒரு பையனுக்கும் பையனுக்கும் இருக்கிற லவ்வில் இப்படிலாம் கூட இருக்குமா என்ன? சொல்லாமலே புரிஞ்சுக்கிற மாதிரி வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான் இல்லை ஹோபா அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ இப்போ ஹோபா தான், என்னடா டேங் என்னடா பண்ணுற அப்படின்னு டேங்க பிடிக்கிறான். ஏன்னா டேங் தான் நம்ம போகியமோட ஷர்ட் கார்னரை பிடிச்சிருப்பான். சின்ன பேசுகிற என்ன ஒரு பையனை லவ் பண்ணா அவ்வளோ கேவலமாக இருக்கான் உனக்கு? டேய், நான் அப்படி சொல்லலடா, நான் கேட்டேன். எப்படி கேட்ப நீ அதை? டேங் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? விட அவனை, விடுங்க என்ன. டேய் என்னடா பண்ணுற? விட்றா, தெரியாமல் சொல்லிட்டேன்டா. ஏன் ஜங்குக்கால என்ன ஐடென்டிஃபை பண்ண முடியும்? என்னோட ஹாப்பினஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க வந்தேன். ஆனால் நீங்கள் 2 பேரும் இப்படி டிசப்பாயின்ட் பண்ணுவீங்க நான் யோசிக்கவே இல்லை. டேங் கோவப்படாத, சட்டை காணற விட்றா அப்படின்னு சொல்ல டேங் டக்குன்னு விட்றான். சின்ன பக்கம் புக்கியம் தான், டேய் தப்பாக சொல்லலடா, நான் தப்பாகவும் கேட்கல. ஐயோ, நான் என்ன கேட்க வந்தேன்னு எனக்கு மறந்து போச்சு, விட்றா. ஒரு பையனுக்காக இன்னொரு பையனால் இவ்வளோ பண்ண முடியுமா? ஒருத்தனுக்காக இவ்வளோ வெயிட் பண்ண முடியுமான்ற ஒரு டவுட்டு ரொம்ப ஜென்யூனாக கேட்டேன்டா. எனக்கு சத்தியமாக தெரியலடா, அதனால கேட்டேன். போகியம், விட்டா அவனை அடிச்சிருவான். இப்போ சாமேரு நீங்கள் பாருட்டையா, நீ எந்த நம்பிக்கையில் அவ்வளோ இதுவாக நம்புறேன்னு எனக்கு தெரியல. மேபி நீ அவனை ஃபீல் பண்ணல, அவனோட குரலை, அவனோட அந்த லவ்வை, அந்த மாதிரி அவனும் ஃபீல் பண்ணணும்ல. நீ தானே அவனும் 100% ஷுவராக நம்பணும்ல. ஸோ ஒன்றே ஒன்று தான், நெக்ஸ்ட் டைம் பேசும்போது அவன்கிட்ட நீ தான் கால் பண்ணணும் ஒழுங்காக சொல்லிட்டு பேசு. அவன் இன்னும் சந்தோஷப்படுவான். அவனுக்கு அது நான் தானே தெரியும் ஹயாங். அதை நான் ஒவ்வொரு வாட்டியும் சொல்லணுன்ற எந்த அவசியமும் இல்லை. அவனுக்கு அது நான் தான் நல்லா தெரியும். ஸோ அவங்க அப்படியே ஆப்போசிட்டில் இருக்க மூணை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஒரு ஆஃப் மூன் அங்கே இருக்கு. ஸோ நம்ம ஜங்குக் தான் இந்த சைடில் அதை பார்த்துட்டு இருக்கான். ஸோ நம்ம அஜு கூட சைக்கிளில் தான் இருக்கான். சைக்கிளுக்கு பேக் சீட்டில் உட்காந்துருக்கான் ஒன் சைடில். ஸோ நம்ம அஜு தான், ஏய் உன்னதான் கேக்குதா அப்படின்ட்டு இவன் ஒரு பக்கம் பேசிட்டே வந்துட்டு இருக்கான். ஆனால் இங்கே நம்ம ஜங்குக் தான் அந்த நிலாவே பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு அஜு பேசுகிற எதுவுமே காதில் கேட்கல. ஸோ இங்கே டக்குன்னு அஜு அப்படி அவனோட சைக்கிளை ஸ்டாப் பண்ண ஜங்குக் இப்போ தான் திரும்பி பார்க்குறான். என்னாச்சு அஜு? வீடு வந்துச்சு, இறங்கடா அப்படின்னு சொல்ல இப்போ நம்ம ஜங்குக் தான் அப்படியே இறங்கிட்டு ஓகே பாய். என்ன பாய்? நான் அவ்வளோதான் வரேன். ஓ அப்படியா, நேரமாச்சேடா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மத்தஜியை பார்க்கணும் அப்படின்ட்டு நம்ம அஜு அப்படியே உள்ளதான் வரான். ஸோ நம்ம ஜங்குக் தான், ஜனா இன்னைக்கு டே எப்படி போச்சு ஜங்குக்? ரொம்ப நல்லா போச்சு. அஜோட ஷாப் தானே, வேலை பார்க்குறேன்ற பேரில் உட்காந்து புக்ஸ் படிச்சுட்டு இருந்தேன்.
வேலை பார்க்க போனா வேலை மட்டும் பார்க்கணும். அவன் வேலை ஏன்டா கெடுக்கிற? அதெல்லாம் போக போக பழகினுஞ்சனா புக்ஸை பத்தாலே கை பரப்பரப்பரன்னுது. சரி போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாப்போ அப்படின்னு நம்ம சொல்ல இங்க நம்ம ஜோக்கு அப்படியே குடு குடு குடுன்னு ஓடுறோம். அப்ப ஜனாதான் அப்படியே திரும்பி அஜு எவடா அந்த வா 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 உள்ள வா, இங்க பார் உனக்கு பிடிச்ச பரோட்டா பண்ணியிருக்கேன், வா அந்த கார. மாதாஜி இங்க வாங்க. என்னடா டெடே கை கைடா அப்படின்ட்டு கையை அப்படியே ஒரு மாதிரி இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். என்னடா உனக்கு, ஏன்னே கையை பிடிச்சி இழுத்துட்டு போற, கூப்பிட்டா நானே வருவேன். ஐயோ மாதாஜி என்னவன் அவங்கிட்ட பேசினானா உளறிக்கிட்டு இருக்கான். என்னாச்சு, எதுக்கு இப்படி திக்கிட்டு இருக்க? ஐயோ மாதாஜி நான் இது எப்படி சொல்றது, அது வந்து அவன் டேங்கிட்ட பேசுறேன்னு சொல்றான். இன்னைக்கு வந்தான் திடீர்னு, நான் டேங்கிட்ட பேசிட்டு அஜு சந்தோஷமா இருக்க அஜுன்றான். சரி அவன் பேசிட்டு போறான், இதுல என்ன இருக்கு? ஐயோ மாதாஜி உனக்கு புரியுதா? அப்ப ஜனாதான் அஜு 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 ரிலாக்ஸாரடா, என்ன நீ இவ்வளோ மடவடன்னு பேசவே மாட்டியே, எதுக்கிட்டு படவடன்னு பேசுற? தா அது தண்ணி குடி, சைக்கிள் ஓடிட்டு இருந்தனால மூச்சு வாங்குதுன்னு நினைக்கிறேன், தண்ணி குடிக்க ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி ஜனா சொல்ல எங்க அஜு அப்படி தண்ணி குடிச்சிட்டு இப்ப சொல்லு என்னதான் ஆச்சு? ஸோ இப்போ அஜு தான் ஷாப்ல என்ன ஆச்சுன்னு யோசிக்கிறான். இந்த பக்கம் நம்ம ஜங்குக் தான் அப்படியே புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கான். திருட்டுத்தனமா 2-3 புக்ஸ் எடுத்து படிச்சுட்டு இருக்கான். ஸோ நம்ம அஜு தான் அப்படியே பக்கத்துல வந்துட்டு ஜங்குக் சொல்லு அப்படின்னு புக்கெல்லாம் அப்படியே மூடி வச்சுட்டு எழுந்திருக்கிறான். இல்லை நீ உட்கார. என்ன அஜு என்னாச்சு? நான் கேட்குதா? கேளு. அவன்கிட்ட பேசினேன்னு சொன்னல? ஆமா, ஏன் என்னாச்சு? அவங்க என்ன சொன்னான்? அது டேங்கோட குரல் எனக்கு கேட்கல. ஏது அவன் குரல் உனக்கு கேட்கலையா? அப்புறம் இல்லை அது அது டேங் தான், எனக்கு தெரியும். நான் அவனை பேசினேன், அவனோட மூச்சு காத்து எனக்கு கேட்டுச்சு. அவன்தான் அது, என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும். ஜங்குக் உனக்கு லூஸாக பிடிச்சிருக்க, மூச்சு காத்தா? அப்போ அவன் ஒரு வார்த்தை கூட பேச கிடையாதா? இல்லை அவனோட சுச்சுவேஷன் என்னவோ அவன் என்கிட்ட பேசலை. ஆனால் அஜு எனக்கு கண்டிப்பாக தெரியும் அது ஏதான் அவன் அவன் தான் அவனோட அந்த மூச்சு காத்து. டேய் பாயமோட ஷோ ஜங்குக் இங்கே பாரு ஜங்குக், அப்பெல்லாம் இல்லை ஜங்குக், அவன் கால் பண்ணலை, அது கம்பெனி காலாக இருக்கும். ஐயோ அஜு உனக்கு புரியல, அது டேதான், எனக்கு நல்லா தெரியும். டேங் தான், அவன் எனக்கு புது நம்பர்லேருந்து தான் ஃபோன் பண்ணுவான். அவனோட ஃபோன் நம்பர் கூட என்கிட்ட கிடையாது தெரியுமா? எந்த நம்பர்லேருந்து அடித்தாலும் அது அவன் தான். ஐயோ இந்த பையனுக்கு எப்படி புரிய வைப்ப? இல்லை ஜங்குக், அவன்கிட்ட பேசியிருந்தா கூட நம்பலாம், ஓகே. ஆனால் அது ஒன்று இல்லைடா, அது ஒரு நார்மலான ராங் நம்பர், அவ்வளோதான்டா. நீ எதுக்காக அதை வந்துட்டு இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிற? அது வெறும் ஒரு ராங் நம்பர், அவ்வளோதான்டா. இங்கே பாரு, நீ எதுக்காக இங்கே ஒர்க்குக்கு வர எனக்கு தெரியல, பட் இங்கே வந்து உனக்கு ஹாப்பியாக இருக்கும்னு எனக்கு தெரியும். நீங்கள் எப்போ வேணாலும் வா. இங்கே பார், உனக்கு மாதாஜி இருக்காங்க, என் அப்பா இருக்காரு, நான் இருக்கேன்டா உனக்கு. உன்னை இவ்வளோ யோசிக்கிற பர்சன்ஸ் நாங்கள் எல்லாருமே இருக்கோமே கூட. அப்புறம் நீ எதுக்காக டேங்னு இருக்க? அதுவும் அவங்க அப்பா அவனை அனுப்பிச்சிருக்க மிலிட்ரி ரொம்ப மோசமானதுடா. கண்டிப்பாக டேங் உன்னை மறந்துடுவான். உன்னை இங்கே எல்லாருமே நல்லா தானே பார்த்துக்குறோம். உன்னோட அம்மா உன்னை அவ்வளோ அவ்வளோ பாசமாக பார்த்துக்கிறாங்க. உனக்கு பாரு, பாசம் தள்ளி கொடுக்கறதுக்கே அப்பா கூட இருக்காரு. ஏன் நான் இல்லையா கூட? நீ ஏன் இருக்கிற எல்லாரையும் விட்டுட்ட? எதுக்காக நீ டேங்கன்ற? எனக்கு சுத்தமாக புரியல ஜங்குக். இவ்வளோ நாள் உன் கூட நாங்கள் எல்லாருமே இருந்தோமே, உனக்காக என்ன வேணாலும் செய்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோமே. நான் ஏன் ஜங்குக், எதுக்காக டேங்கன்ற? அவனை மறந்துடுவான் ஜங்குக். அந்த ஃபோன் கால் அது டேங் கிடையாது. ஷோ இங்கே பாரு ஜோ, இப்படிலாம் பேசாத, அது டே தான்.
ஆமாம் ஒத்துக்கிறேன், பேசலை தான். ஆனால் எனக்கு தெரியும் டேயாங் டேயாங் தான். இது நான் 100% நம்புகிறேன் அஜு. ஒரு வேளை உனக்கு பிடிக்கலன்னு நம்ம இதை பற்றி பேச வேணாம் அஜு, ப்ளீஸ் என்ன ஹர்ட் பண்ணாத அப்படின்னு நம்ம இந்த பக்கத்து நம்ம ஜங்குக்கு சொல்லிடுறான். இங்கே நம்ம அஜு தான், டேய் இல்லைடா நான் ஹர்ட் பண்ணல, இங்கே பாரு அது டேயாங்கிட்ட பேசியிருந்தா எதுவுமே சொல்ல மாட்டேனே, டேயாங் தான் உன்ட்டு பேசவே இல்லையடா, அதுவும் அது டேயாங்க இல்லையான்னு உனக்கு தெரியாது, நீ தான் பேசியிருக்க, அங்கே டேயாங் ஒரு வார்த்தை கூட பேசலையே, ஏன் எதுக்காகன்னு ஏதாவது யோசிச்சியா? ஏன்னா அது டேயாங் கிடையாது ஜங்குக், அதுவும் ராங் நம்பர் அவ்வளோதான். ஸோ நம்ம அஜு தான் நம்ம ஜங்குக்கை ரொம்ப கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். ஜங்குக் எதுவுமே இப்போ பேசல, அமைதியாக இருக்கான். அஜு பார்த்துட்டே இருக்கான். அஜு தான், இங்கே பார் உன்னை சுற்றி இவ்வளோ பேர் இருக்கும், உனக்கு பாசம் கொடுக்க, எங்கள் எல்லாரையும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. எங்கள் கூட இருக்கிறதுல நீ அவ்வளோ சந்தோஷமாக இருக்க, அப்புறம் எதுக்காக உனக்கிட்டோம், நீ இதை கொஞ்சம் யோசிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டாங்க. இந்த எந்திரிச்சு போகிறான். ஸோ இந்த பக்கம் ஜனா தான் அப்படியே அஜுவே பார்த்துட்டு இருக்காங்க. என்னாச்சு, எதுக்காக மாத்தாச்சு அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லைடா. ஜனா தான் அஜுவை ஒரு மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க கண்ணு வெளியில ஒரு மாதிரி ரொம்ப வியர்டாக இருக்கு. அஜுக்கு அது நல்லாவே தெரியுது, ஜனா இதுக்கு முன்னாடி பார்த்ததை விட ஒரு வித்தியாசமாக பார்க்குறாங்க அப்படின்னு மட்டும் நல்லா புரியுது. ஸோ நம்ம அஜு தான், மாதாஜி என்ன நான் ஏதாவது தப்பு பண்ணுறேன்னா என்ன? இல்லைடா, நீ ஏன்டா அவங்க மறக்க வைக்கணும்னு நினைக்கிற? அவனுக்கு பிடிச்சிருக்கு, அவன் லவ் பண்ணுறான், அது அவனோட இஷ்டம். இன்னொரு ஃப்ரெண்டா அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய்கிறதுக்கு சப்போர்ட் பண்ண, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். சப்போர்ட் பண்ணணுமா மாதாஜி, உங்களுக்கு புரியுதா? அங்கே டேயாங்னு ஒரு பர்சன் அவன்கிட்ட பேச முயற்சி கூட பண்ணலை. அவன் ஏதோ வர ராங் நம்பர்ஸ் எல்லாத்தையும் டேயாங்கன்றான். ஒரு வேலை டேயாங் தானா ஏன் பேசலை? அங்கே மிலிட்ரியில் கண்டிப்பாக ஃபோன் கொடுப்பாங்க, அவன் உள்ளே போய் எவ்வளோ நாள் ஆச்சு, ஏன் பேசலை? எதுக்காக ஜங்குக்கு ஒரு ஃபோன் கூட அடிக்கலை? இவ்வளோ நாள் ஜங்குக்கு எப்படி இருக்கான்னு நீங்களும் தானே பார்க்குறீங்க. அவன் ரொம்ப கஷ்டப்படுறான் மாதாஜி, அது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக வந்தான், பட் மறுபடியும் டேயாங்கணும் போது எனக்கு காண்டாக இருக்குது. எதுக்காக இப்படி பண்ணுறான்? அவன் அத்தனை வாட்டி டேயாங் தான் பேசினா அவனோட மூச்சு காத்து எனக்கு தெரியுன்றான். என்னால் நம்பவே முடியல அது டேயாங் தான்ட்டு. எனக்கு ஒரு துளி அளவு கூட அவன் மேலே நம்பிக்கையே கிடையாது. அவனை நம்பிலாம் ஜங்குக்கு விட முடியாது, அவனை நம்பிலாம் ஜங்குக்கு கொடுக்க முடியாது. ஜங்குக்கு என்னன்னா அவனை இவ்வளோ நம்புறான், அவன் ஃபோனே பண்ணல, ஆனால் திருப்பி அவன் தான் பண்ணான்னு அடித்து பேசுகிறான். அவனுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? அவன் நம்ம கூட இருக்கும்போது சந்தோஷமாக தானே இருக்கணும், ஏன் எதுக்காக? நம்ம எல்லாரும் கூட இருந்தோம், நீங்கள் இருக்கீங்கன்னா இருக்க, அப்பா இருக்கான், எதுக்காக நம்ம எல்லாரும் கூட இருந்தோம், அவன் டேயாங்கன்றான். எனக்கு சுத்தமாக புரியல. ஏன் இந்த டேயாங் வர்றதுக்கு முன்னாடி சந்தோஷமாக தானே இருந்தான் நம்ம கூடலாம், இப்போ என்னவா டேயாங்கன்றான்? அதுவும் அவனுக்கு கால் கூட அடிக்காத ஒரு பர்சனுக்காக இவ்வளோ இறங்கி பேசிகிட்டு இருக்கான். எனக்கு சுத்தமாக பிடிக்கல மாதாஜி, நீங்கள் ஏதாவது இது பண்ணி ஆகணும், இவனை எப்படி விடக்கூடாது. சரிடா, இங்கே பார் நேரமாச்சு அஜு, நீ கிளம்பு, அப்பா தேட போகிறாரு. உனக்கு எந்த தொல்லையும் இல்லைல்ல ஜங்குக்குனோட ஷாப்க்கு வருது? ஐயோ மாதாஜி என்ன நீங்கள், நான் ஜங்குக்கு அப்படி பார்ப்பேனா? அதெல்லாம் எனக்கு ஒரு தொல்லையும் இல்லை. சொல்லப்போனால் அவர் தான் நேரம் போகிறதே தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு என் கூட இன்னும் ஒரு 10 மணி நேரம் வேலை பார்த்துருப்பான். 10 மணி நேரம் 10 நிமிஷம் மாதிரி டக்குன்னு போயிடுச்சு. அதில் அந்த 10 நிமிஷமும் அந்த டேங்க பற்றி பேசினா வேஸ்டான டைம், அவ்வளோதான். மற்றபடி நேரம் போனதே தெரில. அவன் இருக்கிறது எனக்கும் ஹெல்ப்பாக தான் இருக்கு. அவன் இனிமேல் வரட்டும், தினமும் அவனை அனுப்புவீங்க. சரிதான் அப்படின்ற மாதிரி இங்கே ஜனா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே அங்கே கட் ஆகுது. இங்கே இன்னொரு 2-3 டேஸ்க்கு அப்புறம் நம்ம ஜனா தான் ஜங்குக்கு வந்து வேக்கப் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே எந்திரிச்சு உட்காந்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம அஜு தான் அப்படியே வந்துட்டு
அப்படியே அந்த சைக்கிள் பெல் அடிச்சுக்கிட்டு இருக்கான். இவன் நம்ம ஜனா அப்படியே வெளியே விட, டேய் உள்ள வாடா, எவ்வளோ என்ன அடிச்சிட்டு இருக்க? ஐயோ மாதாஜி, இன்னைக்கு என்ன அவன் இவ்வளோ நேரம் தூங்குறான், சீக்கிரம் வர சொல்லுங்க, உள்ளவா அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், நீ வந்து சாப்பிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே நம்ம ஜனா தான் அஜுக்கும் சாப்பாடு எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் ஜங்குக்கும் அஜுவும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஜனா வந்துட்டு அவங்களுக்கு முன்னாடி உட்காடுறாங்க. என்னாச்சு மாதாஜி, நீங்கள் சாப்பிடல? ஜனா அப்படின்ட்டு ஜங்குக்கு ஒரு அப்படியே ஊட்டி விடுறான். ஜனா அப்படியே சாப்பிட்டுட்டே ஒரு முக்கியமான விஷயம் உங்க 2 பேர்கிட்டயுமே பேசணும். என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி அஜு கேட்க, இங்க பாரு, ஜங்குக்கோட ஃபோன்ல இருந்து அந்த நம்பர் நான் எடுத்தேன். ஜங்குக்கு அதே நம்பர்ல இருந்து 2 வாட்டி கால் வந்திருக்க. அந்த நம்பரை நான் ட்ராக் பண்ணலான்னு ட்ரை பண்ணேன் என்னோட ஒரு ஃப்ரெண்டு மூலியமா. ஆனா அந்த நம்பரை எங்களால் ட்ராக் பண்ண முடியலை. ஏன் அப்படின்னு மாதிரி அஜு கேட்க, ஏன்னா அது கவர்மெண்ட்டை சேர்ந்த ஒரு நம்பர், கவர்மெண்ட்டில் ரிஜிஸ்டர் ஆகிருக்க ஒரு நம்பர். சொல்லப்போனால் அந்த நம்பரை எங்களால் ட்ராக் பண்ணவே முடியலை. சர்வரில் சுத்தமாக அந்த நம்பரை பற்றின எந்த டீட்டெயிலுமே இல்லை, அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் நான் கண்டிப்பாக சொல்வேன், ஜங்குக்கு ஃபோன் அடித்தது டியாங் தான். ஸோ அப்போ ஜங்குக்கு தான், ஜனா நான் சொன்னதை நீ நம்பலையா? நான் பையன் ஜனா, உங்ககிட்ட போய் சொல்வேண்ணா? ஏய் இல்லை ஜங்குக்கா, நான் அதுக்காக பார்க்கல. என்ன ஜனா நீ இப்படி நினைப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. ஏன்னா நீ நம்பலையா? ஜங்குக் இல்லை ஜங்குக், இது அஜு ரொம்ப டவுட்ல இருந்தால அவன் ஒத்துக்கவே இல்லைல்ல, அவனுக்காக. இப்போ ஒத்துக்க மாட்டான். இப்படிலாம் வந்தா அது அங்கே மிலிட்ரி கேம்ப்ல இருந்தா வந்துச்சு, நான் நம்பணுமா? இங்கே பாரு அஜு, அது அந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் அந்த மாதிரிலாம் நடக்கும். அண்ட் அவனுக்கு ஃபோன் கிடச்சிருக்கலாம், வாய்ப்பு இருக்கு, அவன் ஃபோன் பண்ணியிருப்பான். ஸோ அது டைமில் கூட இருந்திருக்கலாம்ல. சும்மா மாதாஜி, நீ வேற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, டேங் கிடையாது டேங் கிடையாது அப்படின்ட்டு அங்கேருந்து நம்ம அஜு எந்திரிச்சு போகிறான். அஜு அஜு நில்றா அப்படின்ட்டு ஜங்குக்கும் அங்கே நெஞ்சு போகிறான். ஸோ அப்போ நம்ம ஜனதான் ஜங்குக், நான் அவனை பிலீவ் பண்ணுறேன், பட் இது அஜுக்காக, அவனோட பிலீவுக்காக, சரியா பார்த்துப்போ. அப்படியே இந்த பக்கம் நம்ம அஜு தான் அவன் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கான். ஆனால் அவன் மண்டக்குள்ளே நிறைய குழப்பம். என்ன பண்ணிகிட்டு இருக்க அஜு, இப்படிலாம் நீ பண்ணக்கூடாது. ஆனால் என்னால் விடவும் முடியாது, என்னால் விட முடியாது, நாயை விட்டு கொடுக்கணும். அப்பா சொன்னது ரொம்ப ரைட். எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்களாம் புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறது தப்பு. அதை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணாதான் அவங்களுக்கு தெரியும். ஜங்குக்கு நான் காட்டணும், என் மனசில் இருக்கிறத அவனை உணர வைக்கணும். அப்போ தான் அவன் என்ன புரிஞ்சுப்பான். நான் சும்மா மனசுக்குள்ளேயே வச்சுட்டு அவனே புரிஞ்சுப்பான்னு நினைக்கிறது தப்பு தானே. நான் ஜங்குக்கு கண்டிப்பாக அவன்கிட்ட கொடுக்க மாட்டேன். கண்டிப்பாக நான் என்னோட லவ்வை ஜங்குக்கு புரிய வைப்பேன் எப்படின்னு நம்ம அஜு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஜங்குக்கு எதுவுமே தெரியாது. அவன் பாட்டுக்கு சைக்கிளில் உட்காந்து அவன் ஃபேஸ் முழுக்க ஒரு ஸ்மைலோட அவன் அவன் கூட இருந்த மூமெண்ட் எல்லாத்தையும் நினச்சி பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த பக்கம் நம்ம அஜுவும் ஜங்குக்கும் தான் இப்போ லைப்ரரிக்கு வந்துட்டாங்க. 2 பேரும் தான் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அஜு தான் அப்படியே புக்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி அங்கே தூசியாக இருக்கிற இடத்துல எல்லாம் தூசி தட்டிக்கிட்டு இருக்கான். இப்போ ஒரு பையன் தான் நம்ம ஜங்கு கிட்ட பேசுகிற குரல் கேட்குது. அஜு அப்படியே பக்கத்தில் வந்து பார்க்குறான். அவன் முழுசாக வெளியே வரல, ஆனால் ஒரு தூணுக்கு பின்னாடி மறைஞ்சிருந்து நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னு பார்க்குறான். ஸோ நம்ம ஜங்குக்கு தான், என்னாச்சு, எதுக்கு என்ன அப்படி பார்க்குறீங்க? ஒன்றும் ஆக்க ரொம்ப அழகாக இருக்க, அதனால் பார்க்குறேன். என்னது? ஜங்குக், அஜோ இங்கே வா, இங்கே கொஞ்சம் வேலை இருக்குடா, இங்கே வா சீக்கிரம். இந்த வரேன் அப்படின்ட்டு இந்த பக்கம் நம்ம அஜு கூப்பிட ஜங்குக்கு வந்து ஓடிடுறான். ஸோ இங்கே நம்ம அஜு தான் அப்படியே பார்க்குறான். உனக்கு வேலை அங்கே இருக்கு, நீ கொஞ்சம் போய் தூசியெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டு நான் இந்த வரேன், கஸ்டமர் என்ன பார்த்துட்டு வரேன்
ஆ சரி அப்படின்ட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு போக அஜுதான் என்னடா ஆ என்ன பாஸ் என்னாச்சு ஆ என்ன பண்ண ட்ரை பண்ணிருக்கா நான் பாஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க அது வந்து நல்லா ஏய் அவனோட பார்க்கக்கூடாது கிளம்பு இங்கே வந்த கொன்னுடுவேன் ஏன் ஏன் பார்க்கக்கூடாது பார்க்கக்கூடாதுன்னா பார்க்கக்கூடாது கிளம்பு அதை சொல்ல நீ யாரு இந்த கடையோட ஓனர் போடா அப்படின்ட்டு அதுதான் அவன் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி விடுறான் அந்த பையன்தான் கடை ஓனர்னா பெரியவனா அப்படின்ட்டு அவன் ட்ரெஸ் அப்படியே சரி பண்ணிட்டு எவனும் பார்க்கலன்றதை பார்த்துட்டு அங்கேருந்து அவன் பாட்டு கேஷுவலாக போகிறான். ஸோ இந்த பக்கம் அஜுதான் வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இப்போ ஃபுட்டு வந்து ஆர்டர் பண்ணியிருப்பான். ஸோ ஃபுட் தான் வந்திருக்கோம். ஜங்குக் ஜங்குக் எங்கே இருக்க? இங்கே தான்டா இருக்கேன், தா சாப்பிடு அப்படின்ட்டு அவன் கையில் ஒரு சாண்ட்விச் பாக்ஸ் தூக்கி போட்டுட்டு போகிறான். என்னடா ஒழுங்கா சாப்பிடாம தான் நினச்சி வந்த, சாப்பிடு. அப்போ உனக்குடா இந்த இருக்கு பார், நான் சாப்பிட்டுக்கிறேன், நீ சாப்பிட்றேன் அப்படின்ட்டு அஜுதான் அவன்கிட்ட கொடுத்துட்டு அவன் கையில் ஒரு சாண்ட்விச் பாக்ஸ் இருக்கு, அதை எடுத்துட்டு அவன் அப்படியே உள்ளே போயிட்டு இருக்கான். புக்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருக்கான். நம்ம அஜு அப்படியே சாப்பிட்டுட்டு புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கான். ஸோ இப்போ நம்ம ஜங்குக் தான் அப்படியே வந்துட்டு குடு நான் பண்ணுறேன், நீ மட்டும் தனியாக எதுக்கு பண்ணுற? இங்கே பாரு ஜங்குக், ஒழுங்கா போயிட்டு அங்கே உட்காரு. என்னால் இந்த வேலை பார்க்கும் போது அங்கே யாரும் இல்லைன்னா தான் கஷ்டம். ஸோ நான் தான் இங்கே வேலை பார்க்குறேன்ல, நீ ஒழுங்கா போயிட்டு அங்கே உட்காரு. யாராவது வந்தாங்கன்னா தெரியணும்ல, புக் எடுத்துகிட்டு போனால் கூட தெரியாது. போ உட்காரு. இல்லை இரு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஜங்குக் தான் அப்படியே 2-3 புக்ஸ் அப்படியே ஒன்றா சேர்த்து எடுக்கிறான். டேய் அவ்வளோ பெரிய புக்ஸை தூக்குற, கீழே வை, வெயிட்டாக இருக்க போது, இரு நான் வரேன் அப்படின்ட்டு அஜு தான் அப்படியே நம்ம ஜங்குக் எழுந்து அந்த புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கான். ஜங்குக் தான் அஜுக்கு ஹெல்ப் பண்ணுறான். ஆனால் அஜு கொஞ்சம் கூட ஹெல்ப் எதிர்பார்க்கல, அவனே தான் எல்லாமே பண்ணுறான். கொஞ்சம் கூட நம்ம ஜங்குக்கை ஹெல்ப் பண்ண விடவே மாட்டேங்கிறான். ஒழுங்கா போய் அங்கே உட்காருடா, பார் பெல் சவுண்ட் கேட்குதா, யாரோ உள்ள வந்திருக்காங்க, என்ன மாதிரி புக்ஸ் வேணும் போய் கேளு போ அப்படின்ற மாதிரி சொல்லி ஜங்குக்கு அனுப்பி வைக்கிறான். ஸோ ஜங்குக்கும் கொஞ்ச நேரம் நான் வேலை பார்க்க விட மாட்டியே, அப்படியே அனுப்பிச்சி விட்டுருவேன் அப்படின்ட்டு அவங்க இருந்து போகிறான். ஸோ அஜு சிரிச்சுட்டே புக்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அப்படியே இந்த பக்கம் நம்ம டேங் தாண்டா. என்னடா டேங்க உன் வெயிட் ஏறவே இல்லை? எனக்கு அதான் தெரியல. ஸோ அப்போ நம்ம ஜெஹூப் தான் பார்த்துட்டு இருக்கான். எப்படி ஏறும்? நேரம் நேரத்துக்கு சாப்பிட்டாதான் ஏறும். நீ ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும் பத்தாது, அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்ஸுமே எடுத்துக்கணும். சுத்தமாக சாப்பிடாம ஒர்க் அவுட் மட்டும் பண்ணால் நீ வீக் தான் அங்கே ஆகிட்டு இருக்க. உனக்கு தெரியல தெரியலையா? நான் என்ன சாப்பிட வேணான்னா சாப்பிடாம இருக்கேன், அது ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் அப்படி ஏதாவது நடந்துடுது. சரி விடுங்க, இதுக்கப்புறம் நான் கரெக்டாக சாப்பிட்டுப்பேன், இனிமேல் ஃபுட்டை வந்து ஸ்கிப் பண்ண மாட்டேன் சரியா அப்படின்னு மாதிரி அந்த பக்கம் டேங் சொல்லிட்டு இருக்கான். ஸோ அப்போ ஜெஹூப் தான் நம்ம டேங் கிட்ட வந்துட்டு உனக்காக இல்லைனாலும் ஜங்குக்காகவாது சாப்பிடு. ஏன்னா ஒரு நாள் நான் பார்க்குறப்ப நீ இருந்ததோட வீக்காக இருந்தனா அவன் ரொம்ப கஷ்டப்படுவான். உனக்கு கஷ்டப்படுத்திருக்காங்கன்னு அவனுக்கு நல்லா தெரிஞ்சிடும். ஸோ நீ அவன் முன்னாடியாவது ஹாப்பியாக இருக்கிற மாதிரி காட்டணும்ல. ஸோ அதுக்காகவாது நல்லா சாப்பிடு. சாப்பிட மாட்டேன் அவங்க சிரிச்சிட்டு இருக்கான். என்னென்ன விட்டுட்டு குசு குசுன்னு பேசுறீங்க 2 பேரும் அப்படின்ட்டு நம்ம கேம் கேட்டுகிட்டே வரான். ஓ போயிட்டு கிரவுண்டு சுற்றி 3 ரவுண்ட் ரோடு. எதுக்கு ஹோபா? எங்கள் சத்தம் போடக்கூடாதுன்னு தெரியாதா? கத்தனல்ல கிளம்ப அப்படின்ற மாதிரி நம்ம ஹோபா சொல்ல அப்போ இவனையும் கூப்பிட்டு போகிறேன். அவனடா அவனா டேய் தோ கத்திட்டால வாடா அப்படின்ட்டு டேயாங் கையில் நல்லா நறுக்கணு கிள்ளிருப்பான். டேயாங்க இப்போ இழுத்துட்டு போகிறான். டேய் என்னடா கூப்பிட்டு போகிற, நீயும் கத்தினியே அப்படின்ட்டு நம்ம போகியமும் டேயாங்கும் அங்கே கிரவுண்டுக்கு போயிட்டாங்க. ஒரு நாள் நானும் மாடா சுற்றணும், சுற்றி தான் ஆகணும், தேவையில்லாமல் தானே நானும் பனிஷ்மெண்ட் தானே. சரி இப்போ சொல்லு. என்ன சொல்லணும்? ஜங்குக்கு ரொம்ப மிஸ் பண்ணுறியா? நீ வேற ஏன்டா, நான் நினைக்காத நேரம் இருந்தால் தானே ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவனை நினச்சிட்டே இருக்கணும் போல இருக்கு. அவனை நினச்சாலே மூஞ்சிட ஃபுல்லாக சிரிப்பு தான். டேய் 3 ரவுண்ட் அடிக்க சொல்லியிருக்காரு ஹயாங், நீ 1 ரவுண்டுக்கே சாஞ்சிருவ. இப்படி சிரிச்சுக்கிட்டே ஓடாதடா, அப்புறம் இப்பயே படுத்துட போற. அவனை நினச்சா 3 ரவுண்ட் என்ன 300 ரவுண்டு அடிப்பேன் அப்படின்னு டேங் வேகமாக ஓடுறான். டே இவ்வளோ வேகமெல்லாம் போகாதடா, என்னால் வர முடியாதுடா அப்படின்ட்டு இங்கே போகியமோ நம்ம டேங் பின்னாடியே போயிட்டு இருக்கான்.
ஸோ அப்படியே இந்த பக்கம் நம்ம ஜங்குக் தான் நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஒரு கவுச் மேலே நம்ம அஜுவோட மடியில் படுத்துட்டு இருக்கான். அஜு தான் நம்ம ஜங்குக்கோட ஹேர் அப்படியே கோதி கொடுத்துட்டே உட்காந்துட்டு இருக்கான். ஸோ இந்த பக்கம் நம்ம அஜுவோட அப்பா தான் டக்குன்னு வராரு. அப்பா தூங்கிட்டானா? ஆமாப்பா, சாப்பிட்டான், லைட்டாக தலைவலிக்குதுன்னா சரின்னு சொல்லி உட்கார வச்சிருந்தேன். தூக்கத்தில் அப்படியே சரிஞ்சிட்டான். அது சரி, இப்படி கடையை பக்கம் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? எந்திரிச்சு போகணுன்னு எனக்கும் ஆசை தான், ஆனால் இப்படி அது சரி சரி, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் கடையை போய் பாரு, சரியா? நான் முன்னாடி உட்கார்றேன். சரிப்பா அப்படின்ட்டு இங்கே அஜு தான் ஜங்குக்க அவன் மடியிலேருந்து எடுக்க மனசே இல்லை. ஆனால் அவனுக்கு வேற வழியும் இல்லை. பொறுமையாக ஜங்குக்கு தூக்க கலையாத மாதிரி அப்படியே மடியிலேருந்து தூக்கிட்டு அப்படியே அந்த சோஃபாவோட ஹாம்ஸ் கிட்ட அவன் தலையை வச்சு படுக்க வச்சுட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போகிறான். அவன் அப்படியே திரும்பி பார்க்க ஜங்குக்கு ரொம்ப அழகாக தூங்கிட்டு இருக்கான். நான் என்ன பண்ணா உனக்கு புரியும்டா? எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குன்னு இதனால் வாயை திறந்தும் சொல்ல முடியல, மனசுக்குள்ளேயும் வச்சுக்க முடியல. ஆனால் இதுக்கப்புறம் நான் வச்சுக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். மனசுக்குள்ளேயே நான் வச்சுக்க கூடாது. நீ வந்துட்டு அங்கே மறந்துட்டேன்னா நான் உன்ட்ட சொல்லிடலாம். ஆனால் உன் மனசில் அவன் இருக்கிற வரைக்கும் என்னால் கண்டிப்பாக அதை சொல்லவே முடியாது. ஸோ அப்படியே டைம்லாம் ஸ்கிப் ஆக இப்போ எப்படி ஈவினிங் டைம் ஆகுது. நம்ம ஜங்குக் தான் அப்படியே எந்திரிச்சு வரான், கண்ணை தொடச்சிக்கிட்டே வரான். ஸோ நம்ம அஜு தான் தா அங்கே ரெஸ்ட் ரூம் இருக்க தெரியும்ல, போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிடுவா அப்படின்ற மாதிரி அவன் கையில் ஒரு மவுத் ஃப்ரெஷ்னரை தான் கொடுத்துட்றான். ஸோ நம்ம ஜங்குக் தான் இங்கே இதெல்லாம் கூட இருக்குமா? நல்லா தூங்கிட்டு வாயப்பாரு, ஓடா போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா. ஸோ ஜங்குக்கு எதுவுமே சொல்லலாம், பாட்டுக்கு சிரிச்சுட்டே போயிட்டு அவன் அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே வரான். இப்போ என்ன பண்ணணும்? ரெஸ்ட்டுக்கு அப்புறம் ஒர்க்கா? சரி, காஃபி. ஓகே. நம்ம ஜங்குக் தான் அப்படி சிரிச்சுட்டே அங்கே என்ட்ரன்ஸில் தான் உட்காந்துட்டு இருக்கான். ஸோ ஜங்குக் தான் வாசலில் யாரையோ பார்த்துட்டு இருக்கிறத நம்ம அஜு பார்க்க, அஜு தான் அப்படியே வெளியே பார்க்குறான். மார்னிங் ஒரு பர்சன் இருந்திருப்பாங்கல்ல, அந்த பர்சன் தான் அப்படியே நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அஜு அப்படியே வெளியே போக அந்த பர்சன் அப்படியே ஓடுறாங்க. ஜங்குக் அப்படியே சிரிப்பாக வருது. ஸோ அப்படியே அஜு வர இங்கே ஜங்குக் தான், என்னடா ஒன்றை பற்றி பயந்து போகிறான்? காலைல கொஞ்சம் மிரட்டி விட்டான், அதனால போகிறான். என்ன நீ இவ்வளோ ப்ரொடெக்டிவாக பார்த்துப்பியா அஜு அப்படின்ட்டு அவன் கண்ணத்தடி கிள்ளிட்டு இருக்கான். சரிதான், காஃபி ரெடி ஆயிடுச்சு, ஏற எடுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு அஜு தான் காஃபி எடுத்துட்டு வந்து நம்ம ஜங்குக் கிட்ட கொடுக்குறான். அவனும் கடிச்சிட்டு இருக்கான். ஸோ அப்போ ஜங்குக் சிரிச்சுட்டே, சாரி அஜு, நல்லா சாப்பிட்டேன்னா அதை லைட்டாக தூக்கம் வந்துடுச்சு. இது வரைக்கும் நான் வேலைக்கு வரல, அதனால எனக்கு ஈவினிங் தூங்கி பழகிச்சு. இதுக்கப்புறம் தூங்க மாட்டேன். நீ தூங்குறதுலாம் பிரச்சனையே இல்லை, எப்போ வேணாலும் தூங்க, நம்ம கழுடா, யார் என்ன கேட்க போறா? உனக்கு தூங்கணும்னு தோணுச்சுன்னா தூங்கு, வேலை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா வேலை பாரு, உனக்கு வர டயத்துக்கு வா, அவ்வளோதான். சரிதான், நீ என்ன வேலை பார்க்குற மாதிரியா நடத்துகிற? நான் அப்படி ஒன்றும் நடத்தவே கிடையாது. நீ ஏன் அப்படி நினச்சிக்கிட்டா நான் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு அஜு அங்கேருந்து போகிறான். ஸோ இங்கே ஜங்குக்கு அப்படியே அந்த காஃபியை சிப் பண்ணி குடிச்சிட்டு இருக்கான். ஸோ அவனுக்கு எனக்கு காஃபி பிடிக்காத, அதுவும் பிளாக் காஃபி சுத்தமாக பிடிக்காத, கசகம் தெரியுமா யாக் அப்படின்ட்டு தேங்காய் பேக்கெக் பண்ணிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். காஃபி நல்லா இருக்கும், அதை குடிச்சா தூக்கமே போயிடும். உன்னை பற்றி நான் என்னமோ லெக்க நினச்சிட்டு இருக்கலாம் தெரியுமா? நைட்டு தூக்கம் கெட்டு போகுமா? நீங்கள் பாரு குக்கி, நைட்டு தூக்கம் கெட்டு போகிற அளவுக்குலாம் நான் எந்த வேலையும் பார்க்க மாட்டேன். ஆடா, என்னை பற்றி யோசிக்க கூட மாட்டியா? அதெல்லாம் யோசிக்க மாட்டேன். என்ன நீ இப்படிலாம் பேசுகிற? சும்மா சொன்னடா, அதை குடிச்சுதான் நான் வந்து முடிச்சிட்டு இருக்கணுமா உன் நினைப்பில்? இங்கே பார், உன்னை நினச்சாலே எனக்குலாம் தூக்கம் வராது. அது இந்த காஃபிலாம் தேவையில்ல, உனக்கு பிடிச்சிருக்கா நீ குடி, வேணும்னா இங்கேருந்து பேசாமல் போகிறதா எப்படி? இப்படி வைஃபில் ஊற்றி வச்சிருக்கே, நான் லைட்டாக குடிச்சிட்டு போயிடுறேன், வேணாம் உனக்கு தான் பிடிக்காதுல போ அப்படின்ட்டு இங்கே ஜங்கு கொடியே எந்திரிச்சு ஓடுறான். இல்லைடா, நீ தானே காஃபி குடிக்க சொன்னேன், இப்படியா குடிக்க சொன்னாங்க அப்படின்ட்டு நம்ம அங்கே பின்னாடியே துரத்துக்கிட்டு இருக்கான்.
இங்க ஜங்குக்கு அதெல்லாம் மண்டக்குள்ள வந்து போகுது. இப்போ அவனோட மனசுக்குள்ளேயே ஐ மிஸ் யூ டேயோங். பட் ஏன் யாருமே எவ்வளோ புரிஞ்சுக்க மாட்றாங்கன்னு தெரில. நீ என்னை எவ்வளோ லவ் பண்ணேன்னு எனக்கு தெரியும். யாரும் நம்புறாங்க நம்பல. நான் நம்புறேன். நீ தான் எனக்கு ஃபோன் அடிச்ச. மறுபடியும் உன்னோட காலுக்காக நான் வெயிட் பண்ணுவேன்ட்டேயோங் எப்படின்ற மாதிரி நம்ம ஜங்கு கடையே மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்கோம். ஸோ இப்படியே ஒரு 1 வீக் போயிருக்கோம். ஸோ நம்ம ஜங்குக்கும் சரி டேங்க்கும் சரி ரொம்ப சந்தோஷமான நாட்கள். ஏன்னா நம்ம ஜங்குக்கோட வாய்ஸை கேட்டுட்டோன்னு டேங் எப்படியாவது மறுபடியும் நம்மளுக்கு கால் பண்ணிடுவான்னு ஜங்குக்கும் 2 பேரும் அந்த ஒரு நாளுக்காக காத்துட்ருக்காங்க. ஸோ இப்போ ஜங்குக் தான் ஒரு நைட்டு ஒரு 7 மணிக்கா அவனோட ஃபோனை கையில் எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்ருக்கான். அன்னைக்கு இந்த டைமுக்கு தானே கால் பண்ணா, இன்னைக்கும் பண்ணுவானா, வெயிட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஜங்குக் தான் கொஞ்ச நேரம் அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம டேயாங்கும் நம்ம போகியமும் தான் லைனில் நின்றுட்டு இருக்காங்க. ஒருத்தவங்களா அவங்கவுங்களோட ஃபேமிலிக்கு கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் 10 நிமிஷம் நேரம். ஸோ அன்னைக்கு டே மட்டும் எல்லாரும் அவங்க ஃபேமிலிக்கிட்ட பேசலாம், எப்போ வேணாலும் வந்து அன்பன்னு பார்த்து செம்ம லைனு. ஸோ இந்த பக்கம் நம்ம போக்கியம் தான், என்னடா இப்படி இருக்கு, இன்னும் 1 மணி நேரம் ஆகும் போல இருக்கே, என்னட்டே அங்கே பேசிடுவோமா, ஒழுங்காக காலையிலே பேசியிருக்கலாமோ, இல்லைடா அன்னைக்கு நான் இந்த நேரத்துக்கு தான் ஜங்குக்கு அடித்தேன், அதனால் ஒரு வேளை எனக்கு வெயிட் பண்ணலாம்ல இந்த நேரத்துக்கு, அதுக்காக தான். அது எனக்கும் புரியுதுடா, சரி 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 இன்னொரு 6-5 பேர் தானே பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம டேயாங் தான் அவன் நின்றுட்டுருக்கான். இந்த பக்கம் ஜங்கு கூட கண்ணில் டியர்ஸ் இருக்கு. ஏன் டேயாங் இன்னும் எனக்கு நீ கால் பண்ணல? அவன் கண் இந்த டியராக அவன் அப்படியே ஃபோனே பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு நிமிஷம் அப்படியே நெஞ்செல்லாம் படபட படபடன்னு அடிச்சிட்டு இருக்கு. ஏன்னா டேயாங் லாஸ்ட் டைம் கால் பண்ணதை விட இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நேரம் போய்கிட்டே இருக்கு. டேயாங் ஃபோனே வரல. ஏதாவது நம்பர்லேருந்து நீ ஃபோன் பண்ணிட மாட்டியான்னு தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் டேயாங். என்னை ஏமாத்திராதடா, நான் உனக்காக ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ எப்படி இருக்க என்ன ஏதுன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும். நான் நான் வேறு எதுவுமே எதிர்பார்க்கல டேயாங். எனக்கு உங்ககிட்ட ஒரு 2 வார்த்தை பேசணும், லவ் யூ சொல்லணும், அவ்வளோதான்டா. வந்துடுறேன் டேயாங், என்னை டிசப்பாயின்மெண்ட் பண்ணிடாத, கால் பண்ணிட்டேன் அப்படின்னு அந்த ஃபோன் கிட்ட அவன் பேசிக்கிட்டு இருக்கான். அடுத்த நம்ம போயிடலாம்டா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் டேயாங் சொல்ல, போயிடலாம் போயிடலாம் அப்படின்ட்டு போகியம் தான் நின்றுட்டு இருக்கான். சரி இந்த பக்கம் ஜங்கு கூட கண்ணில் இந்த டியர்ஸாக விழுந்துட்டு இருக்கு. அப்படியே ஃபோனை தலைவணியில் வச்சுட்டு அப்படியே அந்த பில்லோலேயே படுத்துடுறான். அவனோட கண்ணில் இருக்கிற டியர்ஸ்லாம் அவனோட பில்லோ அப்படியே நினச்சிட்டு இருக்கு. நேரம் அப்படியே போயிட்டே இருக்கு. இந்த பக்கம் டேயாங்கு நேரம் ஆகுறத பார்த்துட்டு இருக்கான். ஐயோடி லாஸ்ட் டைமோட ரொம்ப லேட் ஆகிடுச்சிடா, இந்த போட போடா. ஸோ இப்போ அவனோட சீஃப் தான் அங்கே இருக்காங்க. ஸோ டேயாங்கில் ஃபோன் தராங்க. 10 நிமிஷம்தான், புரியுதுல, யார்கிட்ட பேசணுமோ சீக்கிரம் பேசிட்டு வா அப்படின்னு சொல்ல இங்கே நம்ம டேயாங் ஃபோனை வாங்கிட்டு கொஞ்சம் ஓரமாக போகிறான். ஸோ இப்போ நம்ம ஜங்குக் ஃபோனுக்கு கால் வருது. ஜங்குக் டக்குன்னு எடுத்து காதில் வச்சுட்டு, ஹலோ ஹலோ டேயாங், குக்கி டேயாங், நிஜமாலே நீ தானே எனக்கு கால் பண்ணியிருக்க? குக்கி ஆமாம் நான் தான். எப்படி இருக்கட்டையும், நான் நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, அப்புறம் அங்கே எப்படி இருக்க, என்னால் தானே நீ அங்கே இருக்க, என் கூட பேசுவல்ல, என் மேலே தான் கோவமா? குக்கி இல்லைடா, இல்லை கோவம்லாம் இல்லைடா, நான் ஏன் கோவப்படணும், நான் நல்லா இருக்கேன், நான் சாப்பிட்டேன், நான் ரொம்ப ஹெல்த்தியாகவே இருக்கேன், இங்கே எனக்கு ஒரு குறையும் இல்லை, புரியுதா? அது அது உங்கள் அப்பா என்ன மறக்கிறதுக்காக தான் உன்னை உள்ள அமைச்சிருக்காங்க, நான் கேள்விப்பட்டியா? அது உண்மைதான். ஆனால் உன்னை நான் அவ்வளோ சீக்கிரம் மறந்துடுவேனா? இல்லை இந்த டேயாங் மனசுலேருந்து ஜங்குக்கு எடுக்க தான் முடியுமா? வாய்ப்பே கிடையாது. இங்கே பாருடா, அவர் என்ன வரான்னு ட்ரை பண்ணட்டும், ஆனால் அது நடக்காது. அது சரி கேளு, எனக்கு 10 நிமிஷம்தான் நேரம். நீ எப்படி இருக்க ஜங்குக், நீ ஓகேவா, நீ சாப்பிட்டியா,
நான் சாப்பிட்டேன். எனக்கு என்ன, நல்லா இருக்கேன். ஜங்குக், லாஸ்ட் டைம் நான் தான் உனக்கு கால் பண்ணேன். தெரியும் டேயோங், தெரியும். தெரியுமா? எப்படி தெரியும்? அது வந்து உன்னோட மூச்சுக்காத்து எனக்கு தெரியாதா? என்னடா சொல்ற? நீ என்ன கெஸ் பண்ணியிருப்பேன்னு நினச்சேன். கெஸ்ஸிங்கா? இல்லைடா, எனக்கு கண்டிப்பாக தெரியும். அது நீதான். என் மனசு சொல்லிச்சு. இங்கே நான் வீட்டிலலாம் சொன்னேன் தெரியுமா? ஆனால் இவங்க யாருமே என்னை நம்பலை. ஆ இரு இரு இரு, நான் ரெக்கார்டிங் போட்டுக்கிறேன். இங்கே ஜனாக்கும் அஜுக்கும் நான் காட்டணும். நான் நான் நீ தான் எனக்கு கால் பண்ணுறேன்னு சொன்னால் அவங்க நம்பவே இல்லை தெரியுமா? ஜனா ஜனா வந்து அங்கே மிலிட்ரியோட இதெல்லாம் வந்து ஸ்கேம் பண்ண முடியல அந்த நம்பருன்னு எனக்கு ப்ரூஃப் காட்டுது. அது நீ தானே? எனக்கு தெரியாதா? அது என் அவங்க தானே? அப்படியா? ஆமாம், இரு இரு, நான் ரெக்கார்ட் போட்டுட்டேன். சொல்ல. ஐ லவ் யூ குக்கி. ஆ லவ் யூ டூ டே. லவ் யூ டூ. ரொம்ப மிஸ் பண்ணுறியா குக்கி என்ன? ரொம்ப 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 தெரியுமா? நீ இல்லாமல் ரொம்ப கஷ்டமா இருக்குடா. சாரி சாரி டே. நான் தானே, நீ அங்கே இருக்கிறதுக்கு ரீசனே நான் தான். உங்கள் அப்பா என்னால் தான். நான் நாளைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கணும். நான் எப்படி மறந்தேன்? கிராஜுவேஷன் டே உன் வீட்டிலேருந்து வருவாங்க, நான் எப்படி மறந்தேன்? அது நான் உன்கிட்ட சொன்னனே, உனக்காக ஸ்டிக்கி நோட் எழுதியிருந்தனே, நீ பார்க்கலையா? ஆ இல்லையே, எங்கே வச்சுருந்த? நான் எந்த ஸ்டிக்கி நோட்டும் பார்க்கல. அன்றைக்கி ஜனா வந்துருந்துச்சா, ஸோ ஜனா கூட இருந்தேன். நான் நம்ம மீட் பண்ணுற எங்கேயும் போகல, அதனால் நான் எதுவும் பார்க்கல. எனக்கு தெரியாதுட்டே, ப்ராமிஸாக எனக்கு தெரியாது. உங்கள் அப்பா அங்கே இருப்பாருன்னு தெரிஞ்சது நான் பக்கம் கூட வந்திருக்க மாட்டேன். எனக்கு சத்தியமாக தெரியாது. சரி சரி. ஸோ நம்ம அங்கே ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறான். இதை ஜங்குட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அஜு கிட்ட ஸ்டிக்கி நோட்டை கொடுத்துட்டு வந்திருப்பான். ஆனால் இப்போ அவன் எதுவுமே அதை பற்றி கேட்டுக்கல, ரொம்ப அமைதியாக இருக்கான். சரி விடுடா, ஏதோ நடந்து முடிஞ்சிருச்சு. வீட்டில் தெரியணும்னு இருந்திருக்க, தெரிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இதுக்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது ஜங்குக்கா. இதுக்கப்புறம் உன் கூட தான் இருக்க போகிறேன். இன்னும் கொஞ்ச நாள் தான் பொறுத்துக்கோ, நான் வந்துடுவேன். என்னால் வாரத்தில் ஒரு நாள் தான் உனக்கு கால் பண்ண முடியும். இந்த நாள் மறந்துடாத. எனக்காக நீ டே ஃபுல்லாக கூட வெயிட் பண்ண. நான் எப்போ வந்து கால் பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சம்டைம்ஸ் பண்ண முடியாமல் கூட போகலாம். அதுக்கு நான் உன்னை மறந்துட்டேன் அப்படிலாம் எடுத்துக்காதடா. நான் நான் ஏதாவது சுச்சுவேஷனில் இருப்பேன், இங்கே எனக்கு ஏதாவது வேலை இருக்கும். சரியா? நீ கொஞ்சம் அதை மட்டும் பார்த்துக்கோ. ஆ அதெல்லாம் பிரச்சனை இல்லை, எனக்கு தெரியும். நீ வீக்லி ஒன்ஸ் தான் கால் பண்ணணுன்னு அஜு கூட சொன்னான். அப்புறம் நீ என்ன, எனக்கு தெரியும் அப்படின்ட்டு இங்கே சங்குக் தான் சரி சரின்னு சொல்லிட்டு இருக்கான். எனக்கு நேரம் ரொம்ப குறைவாக இருக்குடா. நீ எனக்கு கொடுக்க மாட்டியா? அப்படின்னு அந்த ஃபோன்லேயே கிஸ் பண்ணுறான். லவ் யூ டே. இது தாங்க ஒரு வாரத்துக்கு. நான் நினச்சேன் நீ ஒரு வேலையை என்னை கண்டுபிடிக்காம நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருப்பியோன்னு. பரவாயில்ல, என்னை கண்டுபிடிச்சிட்டேன். நான் தான் ரொம்ப ப்ரில்லியண்ட் ஆச்சே. ஆமாம், ரொம்ப ப்ரில்லியண்டான பையன் குக்கி. ஸோ அப்போ டேங்காடைய டைம் பார்க்குறான். இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்க, மீன் ஒரு 4 or 3 minutes அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம டேங் தான். ஜங்குக்கா, நான் இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருப்பேன், இன்னும் சில நிமிஷங்க உன் கூட இருப்பேன். ஸோ ஜங்கு கண்ணில் டியர்ஸ் வருது, இருந்தாலும் அவனுக்கு மனசில் அவ்வளோ சந்தோஷம். லவ் யூ டே. லவ் யூ டூடா. டே, எனக்கு ஒன்று கட்டி பிடிச்சிக்கணும் போல இருக்கு. கட்டி பிடிச்சிட்டு தூங்கணும். எனக்கு உன் கையால் ஒரு வயசு சாப்பாடு சாப்பிடணும் போல இருக்குடா. அது உங்கள் அம்மா சமைப்பாங்க தெரியுமா, அந்த சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க. அங்கே ரொம்ப டயட் மெயின்டைன் பண்ணுறியா? சாப்பாடெலாம் ஒழுங்கா எடுத்துக்கோ, நேரத்துக்கு சாப்பிடு. அப்புறம் ரொம்ப பட்டு உடம்பு ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத. அங்கே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும்னு அஜு சொன்னான். ஸோ அதனால் நீ அந்த மாதிரி எதுவும் ஸ்ட்ரெயின்லாம் பண்ணிக்காத. ஈஸியாக வேலை பாரு. ஈஸியாக வேலை பார்க்கணுமா? சரி சரி ஜங்குக்கா, நான் வைக்கிட்டா, நேரமாகுது. போகணுமா? கண்டிப்பாக நான் போகணும். ஆனால் நான் மறுபடியும் உங்ககிட்டயே வந்துடுவேன். கொஞ்ச நாள் இந்த மாதிரி எனக்காக வெயிட் பண்ண, நான் மறுபடியும் உங்ககிட்ட வருவேன். லவ் யூடா.
லவ் யூ டே. லவ் யூ. ஆ ஆ என்னாச்சு? என்ன டக்குன்னு கட் ஆயிடுச்சு? சரி, அவன் கட் பண்ணுறேன்னு தானே சொல்லிட்டு இருந்தான். ஏதாவது ஆஃபீஸர் வந்திருப்பாங்க. இப்போ இந்த கால் அப்படியே கட் பண்ணிட்டு சங்குக் தான் அப்படியே ஒரு மாதிரி அவன் கண்ணெல்லாம் வைப் பண்ணிட்டு அவன் அப்படியே கண்ணாடி முன்னாடி போய் நிற்கிறான். சங்குக் முகத்தை பார்க்கணுமே, அப்படியே புசு புசு புசுன்னு இருக்கு. கண்ணங்கினெல்லாம் ஒரு மாதிரி பிங்கா. டேங் சொன்ன அத்தனை லவ்யூக்கு, அவங்க கொடுத்த அத்தனை கிஸ்க்கு சங்குக் முகமே செவந்து போச்சு. இப்போ அப்படியே அவனோட ஃபோன் எடுக்கிறான். டேங்கோட குரலை ரீவைண்ட் பண்ணி கேட்க ஆரம்பிக்கிறான். ஸோ அப்படியே அதை ப்ளே பண்ணிட்டு பக்கத்துலேயே படுத்துக்கிறான். டேங்கோட குரலில் திருப்பி திருப்பி கேட்குறான். அவனுக்கு கண்ணிலேருந்து ஒரு பக்கம் டியர்ஸ் போனாலும் இன்னொரு பக்கம் ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம டேங்கோட கால் கட்டாக இருக்கும். இந்த பக்கம் டேங்க அடிக்கிறாங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஸ்டாப் இட் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஸோ அங்கே இருக்க அந்த 2 பேருமே நிறுத்துறாங்க. சீஃப், இங்கே என்ன நடக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அது வந்து சீஃப், இவன் ரொம்ப நேரமாக ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தான். ஃபோனை கிட்ட கொடுக்க மாட்டேன்ட்டான், அதனால தான் அடித்தோம். இல்லை சீஃப், நான் அப்படிலாம் பண்ணலை. நீங்கள் எனக்கு ஃபோனை கொடுக்கும் போது 9:40, நான் இப்போ 9:49க்கே கால் கட் பண்ணியிருப்பேன். இவங்க என்ன அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த சீஃப் டைம் பார்க்குறாரு. அவன் சொல்கிறது ரைட், நானுமே டைம் பார்த்தேன். எதுக்காக நீங்கள் தேவையில்லாமல் நடிக்கிறீங்க? நான் எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன், உங்களோட இந்த வேலையெல்லாம் இங்கே வச்சுக்காதீங்க. அவன் ஏன் பொறுப்பில் எனக்கு கீழே இருக்கான். அவனை பனிஷ் பண்ணணும்னா நீங்கள் என்கிட்ட சொல்லி தான் பனிஷ் பண்ணணும். உங்கள்கிட்ட நான் நிறையா வாட்டி சொல்லிட்டேன். திருப்பி திருப்பி இதை பண்ணி அப்புறம் உங்கள் மேலே நான் ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி நடந்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி இங்கே அந்த சீஃப் சொல்ல, அவங்க 2 பேரும் அங்கேருந்து போகிறாங்க. அந்த சீஃபை முறைக்கிறாங்க. சுட்டையாங்க அப்படியே ஃபோனை கொடுத்துட்டு, ரொம்ப தேங்க்யூ சீஃப், உன் மேலே தப்பு இல்லை, அதனால தான், சரி போ அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி விடுறாங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம அங்கதான் வந்து அப்படியே படுத்து கிடக்குறான் மல்லாந்து. ஸோ இப்போ நம்ம புக்கியம் தான் அப்படியே வாயில் இருக்கிற பிளட் அப்படியே தொடச்சிட்டு அப்பா வாயில் குத்தி அமுச்சிருக்கிறானுங்க. ஆனால் பாரு பல்லு முழுக்க ஈன்னு உட்காந்துட்டு இருக்குது. ஐயோ புக்கியம், ஓ எவ்வளோ லவ்யூ சொன்னேன் தெரியுமா அவங்ககிட்ட நான் சொன்னேன்ல என்னடா சொன்னேன், நான் அன்னைக்கே சொன்னேன்ல, ஜங்குக்கு தெரியும், அதை நான் தானே, ஜங்குக்கு தெரியும், அவனுக்கு அது தெரியும், நீங்க எல்லாம் நம்பலைல்ல, அவன் நம்பினா, நான் தான் ஃபோன் அடிச்சிருக்கேன்னு அவன் நம்பியிருக்கான். எனக்கு அது போதும். என் மேலே எவ்வளோ அக்கறை தெரியுமா அவனுக்கு. அவன் எடுத்தோன்னு எப்படி இருக்கு, என்ன பண்ற, எவ்வளோ வேகமாக கேட்டேன் தெரியுமா. இவ்வளோ நல்லா கேட்க முடியாது, மொத்தமாக சேர்த்து வச்சு கேட்ட மாதிரி இருந்துச்சு. எவ்வளோ எவ்வளோ ஆசையாண்ட பேசினான்னு தெரியுமா போகியம். ஹே டேயாங், என்ன கண்ணன் டேர்ஸ்லாம் வருது, கில்ட்டில் இருந்திருக்கான் போல, அவனால தான் நான் இங்கே இருக்கேன்ற கில்ட்டில் இருந்திருக்கான் போல. இப்போ இருக்காது அவனுக்கு அந்த கில்ட்டு. நான் முன்னாடியே அவனுக்கு ஃபோன் அடிச்சிருக்கணும், முன்னாடியே அவன்கிட்ட நான் பேசியிருக்கணும். இவன் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டிருப்பான்ல, என்னால் பட்டிருப்பான். ஆனால் இன்னைக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா போகியம் அப்படின்ட்டு போகியம் மேலே அப்படியே விழுகிறான். டே இதெல்லாம் போய் அங்கே பண்ணுற, ஏன்டா பண்ணுற. ஸோ அப்படியே ஜெய்ஹோப் தான் வரான். டேய் நாடா பண்ணிருக்கீங்க 2 பேரும், ஐயோ ஹோபா அப்படின்ட்டு போயிட்டு நம்ம ஹோபாவையுமே நம்ம அவன் கட்டி பிடிக்கிறான். ஏய் அவ்வளோ சந்தோஷமா இருக்கியா? ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன். நானும் பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருந்தே. ஜங்குக் தானே? ஆமாம். ஐயோ அப்படின்ட்டு போயிட்டு அந்த பெட்லேயே, ஐ மீன் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளோரில் வந்து பிளட்லாம் வந்து விரிச்சிருப்பாங்கல்ல, அதில் போயிட்டு அப்படியே படுத்துட்டு உருண்டுக்கிட்டு இருக்கிறான். ஹோபாவோட பெட்டையும் நம்ம போகியமோட பெட்டையும் சேர்த்து ஷேர் பண்ணி உருண்டுக்கிட்டு இருக்கான். ஸோ இங்கே ஹோபாக்கு போகியம்க்கு என்ன சொல்கிறதுனே தெரில, சந்தோஷமாக இருக்கான் அவங்களுக்கும். அவங்க இவ்வளோ சிரிச்சு அவங்க வந்த நாள்லேருந்து பார்த்ததே இல்லை, இப்போ அவ்வளோ சிரிக்கிறான். அதுவே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் அந்த பக்கம் நம்ம ஜங்குக் தாண்டா. ஏய் ஜனா, ஏய் என்னடா கேட்டியா? ஹே டேம் கால் பண்ணானா? ஆமாம் ஜனா அப்படின்ட்டு ஜனாவை அப்படியே அங்கேயே சுத்துறான். டே தலை சுத்துறா, என்ன சின்ன பொண்ணா, விட்றா டே அப்படின்ட்டு நம்ம ஜனா தான் அப்படியே ஜங்குக்கை இது பண்ணி விட்டுட்டு பெட்டில் உட்காடுறாங்க. ஜனா அப்படியே டைட்டாக கட்டி பிடிச்சிட்டு
சனா எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா நானு. அதான் மூஞ்சிலே தெரியுதே. இதே சந்தோஷத்தை போன வாரமும் நான் பார்த்தனே. இப்ப நம்புறியா? டேங் தானே. நான் எப்படா நான் நம்பாம போனேன். நான் தான் சொன்னேனே டேங் தானே. எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. ஜனா 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 என்னடா? எனக்கும் ஹெட்ஃபோன்ஸ் வேணும். எது? ஆமா, எனக்கும் ஹெட்ஃபோன்ஸ் வேணும். எதுக்கு? நான் அவங்களோட வாய்ஸ் கேட்டுட்டே இருக்கணுமா? டேய், நாங்களும் கூட இருக்கோம். அதெல்லாம் இருந்துட்டு போங்க. எனக்கு அவங்களோட வாய்ஸை கேட்டுட்டே இருக்கணும் ஜனா. ப்ளீஸ் ஜனா, நீ வேற வாங்கிக்கோ. எனக்கு இந்த ஹெட்ஃபோன் கொடு ஜனா, இது நல்லா கேட்கும்ல. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். சரி சரி சரி, எதுக்கு இவ்வளோ ப்ளீஸ்? என் பையன்கிட்ட நான் கொடுக்க மாட்டேனா? டா, எடுத்துட்டு போ, என்ஜாய் பண்ணு. ஐயோ தேங்க்யூ ஜனா அப்படின்னு டைட்டு ஹக் எடுத்துட்டு அந்த ஹக் பிரேக் பண்ணிட்டு ஜங்குக் அங்கிருந்து குடு 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 குடுன்னு ஓடுறான். ஸோ இப்போ ஜங்குக் தான் அப்படியே குதிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்க. டே குரங்க, அஜு, வா வா வா, பின்னாடி ஏறு ஒழுங்கா. ஏறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே ஏறி உட்காந்துக்கிறான். 2 கால் போட்ட மாதிரி ஏறி உட்காந்துருக்கான். ஸோ அப்படியே பின்னாடி சைடில் ஹோல்ட் பண்ணியிருக்கான். ஐ மீன் அந்த சைக்கிள் பின்னாடி இருந்திருக்கும்ல, அதில் ஹோல்ட் பண்ணியிருக்கான். ஸோ அஜு தான், என்னடா இன்னைக்கு இவ்வளோ சீக்கிரம் எழுந்துட்டேன், நான் வந்து தான் எழுப்பணும்னு நினச்சேன். அதெல்லாம் அப்படிதான். ஐயோ ஜனா கையில் சாப்பிடணும்னு நினச்சினே. அது இப்போதான் எழுந்திரிச்சிச்சு. நான் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் எழுந்துச்சிட்டேன். ஜனா நல்லா தூக்கம். அப்படியா, சரி வா ஆர்டர் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு நம்ம அஜோடி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கோம். ஸோ அப்படியே ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி இருக்கு, தூக்கி இறக்குறான். ஸோ நம்ம ஜங்குக் தான், டேய் பார்த்து போடா. டேய் ஒழுங்க என்ன பிடி, பின்னாடி பிடிச்சி அப்படியே விழுந்துன்னு வச்சுக்கேன், ஜனாங்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாது. மரியாதையை நான் இப்படி கொண்டுடுவேன். சரி சரி அப்படின்ட்டு ஜங்குக் தான் நம்ம அஜோட ஹிப் அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிறான். 2 பக்கமும் அவனோட சட்டை இருக்கும்ல, அந்த சட்டையை மட்டும் அப்படியே பிடிச்சிக்கிறான். ஸோ அஜு தான் அப்படியே சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கான். ஆனால் இந்த பக்கம் நம்ம ஜங்குக் தான் காதில் ஹெட்ஃபோன் போட்டுட்டு நம்ம அவங்களோட குரலை கேட்டுட்டு இருக்கான். அவன் அப்படியே அவனை மறந்து போகிறான். அவங்களோட குரலில் முழுசா முழுகிறான். ஸோ அப்படியே ஷாப்பு வருது. ஜங்குக் தான் கீழே இறங்க போக ஸ்டாண்டில் லைட்டாக கால் கிழிச்சிருது. என்னடா அப்படின்ட்டு அஜு அப்படி கடகடன்னு இறங்குறான். ஜங்குக் அப்படியே கீழே உட்காந்துட்டான். அவனோட கால் கிட்ட நல்லா கிழிச்சு ரத்தம் வருது. ஐயோ டேய், எதுக்குடா அந்த பக்கம் கால் போட்டு உட்காந்த? எப்பவுமே சைடில் தானே உட்காந்துட்டு வருவ. அது வந்து ஒழுங்கா எந்திரி அப்படின்ட்டு ஜங்குக் அப்படியே பொறுமையாக தூக்கிட்டு உள்ள ஷாப்புக்குள்ளே தான் போகிறான். அங்கே அந்த சோஃபா இருக்கும்ல, ஜங்குக் அப்படியே அங்கே உட்கார வச்சு அவனோட காலடியை எடுத்து பார்க்குறான். ஸோ ஜங்குக்கு அதெல்லாம் பெரிய வலி மாதிரியே தெரியல. ஏன்னா அவன் காதுக்குள்ளே இன்னும் அவங்களோட குரல் கேட்ட மணிக்கு இருக்கு. ஆனால் இங்கே ஜங்குக்கு வலிக்குதோ இல்லையோ, இங்கே அஜுக்கு ரொம்ப அது பெயினாக இருக்கு. ஷோ இவ்வளோ சத்தம் போகுது, இப்படி உட்காந்துருக்கான் பாரு மாடு அப்படின்ட்டு அவன் போயிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துகிட்டு வரான். காட்டன்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த பஞ்சை வச்சு அப்படியே அந்த காயத்தை வந்துட்டு அடைக்கிறான். ஷோ என்னது ரத்தம் வந்துட்டே இருக்க? டேய் என்னடா சில மாதிரி உட்காந்துட்டு இருக்க, உனக்கு தான் ரத்தம் வருது. வலிக்குது அஜு. பைத்தியக்காரன், ஒழுங்க பார்த்து கூட இறங்க மாட்டான். ஸோ அஜு தான் அப்படியே பொறுமையாக ஊதி ஆயின்மெண்ட் வைக்கிறான். அஜு வலிக்குதுடா. என்னடா? ஏய் ஆயின்மெண்ட் தான் வலிக்கு தான் செய்யும், மூடிட்டு உட்கார அப்படின்னு இங்கே நம்ம அஜு அப்படியே ஊதி ஆயின்மெண்ட் போட. ஸோ அப்படியே அங்கே அப்படியே பேண்டேஜ் போட்டு விடுறான். ஐயோ பேசாமல் இங்கேயே உட்கார்ற, அவனை எந்திரிச்சு நடந்த கொன்னுடுவேன். எந்திரிச்சு நடக்கக்கூடாதா? கூடாத, சரி நான் படுத்துக்கிறேன் அப்படின்ட்டு ஜங்குக் அப்படியே படுத்துக்கிறான். ஏதோ பண்ணு அப்படின்ட்டு அங்கேருந்து அஜு போக இந்த பக்கம் நம்ம ஜங்குக்கோட காதுக்குள்ள டேங்கோட குரல் திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்கு. ஸோ எப்படியே இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக வேலை போயிட்டே இருக்க. இங்கே நம்ம ஜங்குக் தான், டேய் தான் ஃபுட் வந்துருச்சு அப்படின்ட்டு அந்த ஃபுட் பார்சலை தூக்கி நடந்து வந்துட்டு இருக்கான். டேய் உன்னை நடக்காதுன்னு தானே சொன்னேன். டே அது சின்ன காயமா, ரத்தம் நிற்காம கொட்டிட்டு இருந்துச்சு. ஒரு ஷூவை பாரு எப்படி ரெட் கலர்ல இருக்குன்னு, உனக்கு கொண்டுடுவேன், மரியாதை போய் உட்கார போடா அப்படின்னு சொல்லிட்டு இங்க அஜோடி ஒன்று திட்டுறான். ஸோ இங்க ஜங்குக் தான்,
எதுக்குடா திட்டுற, நான் சொன்னாலே போவனே அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு ஃபுட் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கான். ஸோ அஜு தான் அவனை தூக்கி கொண்டு போயிட்டு அங்கே விட்றான். நிஜமாலே சொல்லப்போனால் ஜங்குக்கு வலிச்சிருக்கும், ஆனால் அஜுக்கு தெரிஞ்சா கண்டிப்பாக திட்டுவான். அதனாலே அவன் வலிக்காத மாதிரி நடிக்க ஆக்ட் பண்ணியிருப்பான். பட் அஜுக்கு நல்லாவே தெரியும் இவ்வளோ பெரிய காயம் பட்டு வலிக்கலன்னு சொன்னால் அவன் லூசு தானே. ஸோ ஜங்கு கண்டிப்பாக நடிக்கிறான்னு தெரியும், அதனால தான் அவனை தூக்கி கொண்டு போய் விட்டுருப்பான். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டைம்லாம் போகுது. நம்ம ஜங்குக்க அஜு ரொம்ப கேர் பண்ணிப்பான். சொல்ல போனா அவன் மனசுல இருக்கிற லவ்வை ஜங்கு கிட்ட ஷோ பண்ணணுன்றதுக்காகவே எல்லாமே பண்ணுவான். ஆனா ஜங்குக்கு அஜு எப்பயுமே அவனை கேர் பண்ணுவான். ஸோ வழக்கம் போல ஃப்ரெண்ட்லியாக தான் என்னை கேர் பண்ணுறான் அப்படின்ற ஒரு மைண்டில் ஜங்குக்குமே எதுவுமே சொல்லலை. அவன் பண்ணுறத அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஆனால் ஜங்குக்கு மண்டக்குள்ளே அஜு பண்ணுறது எல்லாமே ஃப்ரெண்ட்ஷிப் மூலிமா மட்டும்தான். ஸோ இப்படி தான் இவங்க 2 பேரோட மைண்ட் தாட் இருக்கு. ஸோ அப்படியே ஒன்டே நம்ம டேங் தான் வீக்கில் எப்படி போச்சு? ரொம்ப நல்லா போச்சு. உனக்கு தெரியுமா அஜு இந்த தடவை என்னை வேலையே பார்க்க விடலை. ஏன், நீ அவனோட லைப்ரரியில் ஒர்க் பண்ணுறேன்னு தானே சொன்னேன்? ஆமாம், நான் ஒர்க் பண்ணுறதுக்கு தான் அங்கே போகிறேன். என் காலில் கொஞ்சம் அடிபட்டிருக்கா. என்னாச்சு? ஏன் அதை சொல்லவே இல்லை? அச்சோ, நீயும் அவனை மாதிரியே பண்ணாத. அது ரொம்ப ரொம்ப சின்ன காயம். போய் சொல்லாத. எங்க கால் கிட்ட தான் சைக்கிளில் லைட்டாக சராச்சிடுச்சு, அவ்வளோதான். என்னடா நீ பார்த்துருக்கணும். டாக்டர்கிட்ட போனியா? நான் வேணா ஏதாவது? ஐயோ டே, நீங்கள் இல்லை, மறந்துட்டியா? சே ஆமாம்ல. ஐம் சாரி ஜங்குக், இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் உன் கூட இல்லாமல் இருக்கேன். ஐயோ டே, எதுக்கு சும்மா குழந்த மாதிரி பேசுகிற? நான் ஒன்றும் சின்ன பையன் கிடையாது. இது ரொம்ப சாதாரணமான சின்ன அடி தான். அதுவும் அஜுவே இதுக்கு பேண்டேஜெலாம் போட்டு விட்டுட்டான். உனக்கு தெரியுமாட்டே, நான் ஜனாவோட ஹெட்ஃபோனை சுட்டுட்டேன். அடப்பாவி, திருடுறதுலாம் தப்பு. சி, திருடலை, அவங்கக்கிட்ட இருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு வந்தேன். அப்போ அது திருட்டாகாதுல்ல. மிஸ் யூ. மிஸ் யூ டூ. உனக்கு எப்படி போச்சுட்டேயா? வழக்கம் போல தான். இங்கே ட்ரைனிங் போகும், அப்புறம் ப்ராக்டிஸ் நடக்கும். கண்ணெல்லாம் கொடுப்பாங்களாட்டையும்? என்ன அவ்வளோ தூரம்லாம் போகலடா, சும்மா பேசிக்காக தான் போயிட்டுருக்கு. இன்னும் உனக்கு எப்படிட்டையும் அங்கே எல்லாம் ஓகேவா இருக்கா? ஏதாவது கஷ்டமாக இருக்கா? இல்லைடா, ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இப்போ போக போக கொஞ்சம் ஓகே தான். அண்ட் எனக்கு இங்கே 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க தெரியுமா? உன்னை பற்றி அவங்களுக்கும் தெரியும். ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க உன்னை பற்றி சொல்லும் போது. அப்படியா? அவங்க பேர்? ஒருத்தர் ஹோபா, என்னோட ஹெட்டு. இன்னொருத்தர் என் கூட இருக்காங்க, போகியம். ஓ, இவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்களா? அந்த புதுசில் யாருமே இல்லாமல் இருந்ததுக்கு இப்போ இவங்க 2 பேரும் எனக்கு கொஞ்சம் பலமாக தான் இருக்கு. ஆனால் நீ இல்லாமல் ஏதோ ஒரு கையே இல்லாத மாதிரி இருக்க. சோ, என்ன பேசுகிற நீ? பாயிலே அடிப்பேன். நான் எப்பயுமே உன் கூட தான் இருக்கேன்ட்டையும், உன் மனசுக்குள்ளே இருக்கேன். ஐயோ கிரிஞ்சு குக்கி, நீனு எப்போ பார்த்தா இந்த மாதிரி கிரிஞ்சு டைலாக் அடிக்கிற. நான் கிரிஞ்சு டைலாக் அடிக்கிறேனா? பாவி, நீ தான் என்கிட்ட இந்த மாதிரி டைலாக்லாம் அடிச்சிட்ருப்ப. ஒரு நாள் ஆசையாக ஏதாவது சொன்னால் கிரிஞ்சுன்னு சொல்லிடுவியா? போடா. டேங்க்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு குக்கி கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருக்க. சீக்கிரம் வந்துருட்டே. சீக்கிரம் வந்துடும் குக்கி. குக்கி இதை அப்படியே ஹெட்ஃபோனில் கேட்டுக்கிட்டு இருக்கான். லைப்ரரியில் தான் இருக்கான். ஸோ அஜு தான் அப்படியே பார்சல்லாம் கொடுத்துட்டு அப்படியே வரான். அவனோட ஹெல்மெட்லாம் கழட்டி வச்சுட்டு அங்கே இருக்கிற சின்ன கவுச்சிலேருந்து உட்காரான். ஸோ அப்படியே உட்காந்துட்டு குக்கி கொஞ்சம் தண்ணி கூட. ஸோ அப்படியே பார்க்குறான். குக்கி தான் ஹெட்ஃபோன் போட்டுட்டு அப்படியே கையில் இருக்கிற புக்கை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். இவன் ஒருத்தன் பாட்டு கேட்க ஆரம்பித்தா யார் வராங்க போகிறாங்கன்னு கூட கண்டுக்கிறது இல்லை அப்படின்ட்டு போயிட்டு நம்ம அஜு அப்படியே தண்ணி எடுத்து குடிக்கிறான். ஸோ அப்படியே பார்க்குறான் ஓரமாக. ஸோ இப்போ ஜங்குக்கிட்ட தான் ஒரு பர்சன் போகிறாங்க. ஸோ அஜு தான் அப்படியே லைட்டாக மறைஞ்சிக்கிறான். இந்த ஒல்லி பிஜிலுக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் புரியாத போல இருக்கே. சுற்றி இங்கேயே வந்துக்கிட்டு இருக்கிறான். ஸோ அப்படியே ஒளிஞ்சிருந்து பார்க்குறான். ஸோ அந்த பர்சன் அப்படியே நடந்து ஜங்குக்கிட்ட போயிட்டு எக்ஸ்கியூஸ் மீ ஹலோ அப்படின்னு ஜங்குக் டக்குன்னு ஹெட்ஃபோனை கழட்டிட்டு எழுந்திரிச்சு நிற்கிறான். சொல்லுங்கள், என்ன வேணும்? என்ன வேணும்னு கேட்டால் கொடுத்துருவீங்களா? என்ன வேணும் சார்?
என்ன புக் வேணும் சொல்லுங்கள், நான் ரெஃபர் பண்ணுறேன். நான் புக்கு வாங்க வரலையே. ஆ, வேற அஜுவோட ஃப்ரெண்டா நீங்கள்? அஜுவா? அது யார்? அது யாரா? என்ன விஷயம் சார்? எதுக்காக இங்கே வந்தீங்க? அப்போ அந்த பர்சன் உங்கள் பாக்கெட்லேருந்து ஒரு குட்டி ஃப்ளவர் எடுத்து கொடுத்துட்டு, டா ஐ லவ் யூ. ஆ சார், அது என்ன என்ன யோசிக்கிற? ஏன் என்ன உனக்கு பிடிக்கலையா? இல்லை, நான் ஆல்ரெடி மேரிடா? ஆனால் அவனை பார்த்தா அப்படி தெரிலையே. இல்லை சார், நான் ஆல்ரெடி மேரிட். நிஜமாக தான். என்னோடய ஹஸ்பண்ட் மிலிட்ரியில் இருக்கார். நீங்கள் இப்படிலாம் பேசாதீங்க. அவருக்கு தெரிஞ்சால் அவர் ரொம்ப கோவப்படுவார். ப்ளீஸ் சார், இந்த எண்ணத்தோடு இதுக்கப்புறம் இங்கே வராதிங்க. ஸோ அஜித் அப்படியே கேட்குறான் அங்கேருந்து. அவனுக்கு ஒரு மாதிரி ரொம்ப பெயினாக இருக்கு. இவ்வளோ நாள் நீ தியாகை பற்றி நினைக்கவே இல்லைன்னு நினச்சேன். அவனை நீ சீக்கிரம் மறந்துடுவேன்னு நினச்சேன் கொக்கி. ஆனால் அவன் இன்னும் மனசுலேருந்து போக மாட்டேங்கிறான்ல. நீங்கள் பாருங்கள் சார், எனக்கு ஹஸ்பண்ட் இருக்காங்க, நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் இங்கே வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ். இங்கேருந்து போயிடுங்க. ஸோ அப்போ அந்த பர்சன் அங்கேருந்து மூவ் பண்ணி போகிறாங்க, அந்த ஃப்ளார் அடியே கீழே போட்டுட்டு. ஸோ இப்போ ஜங்குக் அப்படியே பார்க்குறான், அஜோட ஹெல்மெட் இருக்கு. அச்சு வந்துட்டானா? நான் அவனை பார்க்கவே இல்லையே அப்படின்ட்டு ஜங்குக் தான் அப்படியே அவனுடைய இடத்துலேருந்து எந்திரிச்சு வரான். அஜு எங்கே இருக்க? ஸோ அஜு கண்ணில் இருக்கிற டீயர்ஸ் அஜு அப்படி தொடச்சிட்டு ஸோ கொஞ்சம் லாங்காக போய் நிற்கிறான். அஜு எங்கே இருக்க? ஆ ஜங்குக் எங்கே இருக்கண்டா? இங்கே என்ன பண்ணுற? எப்போ வந்தனா? நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. வந்து கூப்பிட்டேன், உனக்கு காது கேட்கல, பாட்டு கேட்டுகிட்டே உட்காந்துட்டு இருந்தியா, சரி ஏன் டிஸ்டர்ப் பண்ணுவானன்ட்டு அப்படியே வந்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி அஜு சொல்லிக்கிட்டு இருக்கான். சப் அஜு தான், உன்னை இவ்வளோ தூரம்லாம் வராதுன்னு சொல்லியிருக்கேன்ல, எதுக்கு இவ்வளோ தூரம் நடந்து வர, வா அப்படின்ட்டு கைத்தாங்களா ஜங்குக்கு போயிட்டு அங்கே இருக்க குஷனில் உட்கார வைக்கிறான். சரி இப்போ அஜு தான் எங்கேயோ உட்காந்துட்டார, சரியா நான் கொஞ்சம் வேலை இருக்கு முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அஜு அங்கேருந்து போகிறான். சரி இப்போ என்ன ஜங்குக் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அங்கிள் வாங்க, நீங்கள் இன்னைக்கு கடைக்கு வர மாட்டீங்கன்னு நான் நினச்சேன். வர வேணான்னு தான் நானும் நினச்சேன். இங்கே பார்த்தியா ஆரஞ்சா? கொடுங்க அங்கிள் கொடுங்க. இருடா பொறுமையாக சாப்பிடுவோம் அப்படின்ட்டு அஜுவோட அப்பா தான் ஜங்கு கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. சரி இப்போ ஒரு பெல் சவுண்ட் கேட்குது. அஜு தான், ஐயோ ஜங்குக்கு அங்கே உட்கார வச்சுருக்கோமோ அப்படின்ட்டு ஆமாம் அப்படியே என்ட்ரன்ஸ் கிட்ட வரான். மாதாஜி இங்கே என்ன பண்ணுறீங்க? அதை நான் தான் கேட்கணும். ஜங்குக்கு எங்கடா? ஜங்குக்கா அப்படின்ற மாதிரி அவன் அப்படி திரும்பி பார்க்க ஜங்குக்கும் நம்ம அஜுவோட அப்பாவும் ஒன்றா உட்காந்து ஆரஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. டேய் என்னடா இது அப்படின்ட்டு அவங்க அப்படியே உள்ளே வராங்க. அவங்க திங்ஸ் எல்லாம் அந்த டேபிள் மேலே வச்சுட்டு. ஜங்குக்கா ஜனா பாபா ஆரஞ்சு இருக்கு சாப்பிட்லாம். ஏண்டா வீட்டில் இருந்தால் தான் சாப்பிட்டு தூங்குறேன்னு பார்த்தா இங்கே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? இதுக்கு நீ பேசாமல் வீட்டிலே இருந்திருக்கலாமே. அப்போ அஜுதான், ஆத்தாஜி அவனை தான் காலில் அடிபட்டிருக்கல, ஸோ ரெஸ்ட் எடுக்கிறான். ஆமாண்டா வா, அவனுக்கு இன்னும் சப்போர்ட்டுக்கு வா. ஒரு வாரம் ஆச்சுடா அவனுக்கு காலில் அடிபட்டு, தழும்பே ஆறி போயிடுச்சு. இன்னும் அவனுக்கு நீ உட்காந்து செல்லம் குஞ்சிக்கிட்டு இருக்க. ஐயோ மாதாஜி உள்ள வலிக்குள்ள நல்லா கேட்டுருவேன். ஐயோ அஜு அப்பா என்ன நீங்களும் அவனுக்கு குழந்த மாதிரி உட்காந்து ட்ரிக் பண்ணிகிட்டு இருக்கீங்க? அவன் இங்கே வந்தது வேலை பார்க்குறதுக்கு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன்? டேய் எஞ்சி போடா. ஜானா சாப்பிட்டு போகிறேனே, நான் எவ்வளோ நேரம் வேலை பார்த்துட்டு இப்போ தான் வந்து சாப்பிட உட்காந்தேன் தெரியுமா? அப்படியா? அப்படி என்னடா கண்ணா வேலை பார்த்த நீனு? நான் தான் ரிசப்ஷனில் உட்காந்துட்டு இருந்தேன்ல, பா எவ்வளோ பெரிய வேலை பார்த்துட்டேன். அப்படியே 1000 கால்ஸு 10,000 லெட்டர்ஸ்ன்னு எடுத்து படிச்சுட்டு அப்படி தானே? அப்போ அஜுதான், மாதாஜி மொதல் உட்காருங்க, இந்தாங்க சாப்பிடுங்க. டேய் என்ன நீயும் உங்கள் அப்பாவும் சேர்ந்துட்டு தான் ஜங்குக்கு செல்லம் கொடுத்து கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அவங்க வேலை பார்க்க வந்தாடா, அவனை என்னடா உட்கார வச்சு நீங்கள் அவனுக்கு வேலை பார்த்து கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ அஜுதாடே சிரிக்கிறான். ஐயோ மாதாஜி அவனும் வேலை தான் பார்க்குறான், என்ன நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க? அப்படியா? என்னடா வேலை பார்த்தான் அப்படி? எனக்கு தெரிஞ்சு நல்லா புக்கு படிச்சுக்கிட்டு
காதில் ஹெட்ஃபோனை போட்டுட்டு உட்காந்துட்ருப்பான். கரெக்டாக அதுவும் பண்ணுவான். அவன் தான் புக்கை வந்துட்டு எல்லாருக்கும் ரெஃபர் பண்ணுவான். அவன் எவ்வளோ புக்ஸ் படிக்கிறான். அவன் புக்ஸ் படிச்சுட்டு எந்த புக்கு நல்லாயிருக்கோ வரவங்களுக்கு ரெஃபர் பண்ணுவான். அப்பப்போ ரிசப்ஷனில் உட்காந்துருப்பான். அப்பப்போ நல்லா தூங்குவான். அவன் இப்போ நல்லா இங்கே வந்து தூங்கிட்டு நைட்டு ஃபுல்லாக தூங்க மாட்டேங்கிறான். ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்கான். ஒன்னால தான் அஜு ஜங்கு கெட்டு போகிறான். மாத்தாஜி விடுங்க இதெல்லாம் கண்டுக்கூடாது. ஜனா நீ வர ரொம்ப திட்டுற. ஆமாம், நீ வேலை பார்க்காம சோம்பேறியாக இருந்தால் அப்படி தான் திட்டுவேன். அட பூஜனா, உனக்கு எத்தனை அப்படி சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. நான் நிறைய வேலை தான் பார்க்குறேன். அஜு புக் அரேஞ்ச் பண்ணுவோம், புக் எடுத்து கொடுப்பேன், க்ளீன் பண்ண ஹெல்ப் பண்ணுவேன், இதெல்லாம் பண்ணுவேன் தெரியுமா? சின்னமோ நீ பண்ணுறதெல்லாம் வர வர சரியே கிடையாது ஜங்கோ. ரொம்ப சோம்பேறி ஆகிட்ட. அதுக்கு காரணம் இந்த அஜு தான். என்ன வந்து அஜு அடிக்கிற அப்படின்ட்டு அஜு அப்படியே தடவிட்டுருக்குறான். சரி நான் போய் இந்த பார்சலை கொடுத்துட்டு வந்துடுறேன். டேய் ஜங்கோ கூட்டிகிட்டு போ. ஆனால் அவனுக்கு காலில் அடிபட்டுருக்கு. இன்னும் அதே சொல்லிட்டுருக்கான் பார். நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் மாதாஜி அப்படின்ட்டு அங்கேருந்து அஜு ஓடுறான். இந்த பக்கம் நம்ம அஜோட அப்பாவும் ஜங்குக்கும் சேர்ந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஜனாதாடி பார்த்துட்ருக்காங்க. அவங்க ஜங்குக்கு பற்றி நல்லா சிரிச்சிட்டு இருந்தாலும் அஜுவை பார்த்து அவங்க முகம் மெதுவாக வாடுது. இந்த மாதிரியே போயிட்டுருக்கு. இப்போ டேம் கால் பண்ணுற டைமும் வருது. ஜங்குக்கு ஃபோனை கையில் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நேரம் போயிட்டே இருக்க. ஆனால் ஜங்குக் ஃபோனுக்கு எந்த ஒரு காலுமே வரல. ஜங்குக் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான். ஆல்மோஸ்ட் ஒரு 6 மணிலேருந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஈவினிங் ஒரு 6 மணிலேருந்து நைட் 1 மணி ஆகிடுச்சு. ஜங்குக் தான் அந்த ஃபோன்லேருந்து ஒரு கால் வந்துடாதான்னு அவ்வளோ ஏக்கமாக அந்த ஃபோனையே பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனோட கண்ணெல்லாம் அவ்வளோ டியர்ஸ். அவனுக்கு எதுக்காக அந்த அழுகை வருதுன்னு சொல்லக்கூட முடியலை. ஜங்குக்கு கண்டிப்பாக தெரியும், இன்றைக்கி இல்லைனாலும் அடுத்த வாரம் கண்டிப்பாக நம்ம அவன் கால் பண்ணுவான். ஆனால் ஜங்குக்கால இப்போ அவன்கிட்ட பேச முடியலன்ற கவலை அவனை ரொம்ப வாட்டுது. அப்படியே அந்த ஃபோனை பார்த்துட்டே படுத்துட்ருக்கான். காலையில் விடிஞ்சே போச்சு. ஜனா தான் அப்படியே ஜங்கு கூட ரூமுக்கு வராங்க. டேய் இன்னும் தூங்கிட்டு இருக்க, எந்திரிடா, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வேலைக்கு கிளம்பணும்ல. சங்குக்கா அப்படின்ட்டு ஜங்குக்கு பக்கத்தில் போய் உட்காடுறாங்க. ஜங்கு கூட கண்ணு ஃபுல்லாக டியர்ஸ் வடிஞ்சிட்ருக்கு. ஜங்குக் தூங்கவே இல்லை. அவன் கண்ணெல்லாம் ஃபுல் ரெட்டாக இருக்குது. என்னாச்சு, எதுக்காக? அப்படியே அவன் ஃபோனை பார்க்குறாங்க. அவங்களோட கால் வரலையா? ஆமாம். சரி வந்துடும். இப்போல்லாம்னா நாளைக்கு பண்ண போகிறான். இல்லை ஜனா, அடுத்த வாரம்தான். சரி அப்போ அடுத்த வாரம் பண்ணுவான்ல, அவனுக்காக நீ வெயிட் பண்ணணும். இப்படி அழுகக்கூடாது. நானும் அழக்கூடாதுன்னு தான் ஜனா ட்ரை பண்ணுறேன். என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. டுடே கால் பண்ணாததை எனக்கு ஏன்னு சொல்ல முடியல ஜனா. பெயினாக இருக்குது, ரொம்ப பெயினாக இருக்குது. அவன் கண்ணன் டியர்ஸ் வடைஞ்சிட்டே இருக்கு. ஆனால் அவன் பேசிகிட்டே இருக்கான். அவன்கிட்ட பேசணும், இங்கே நடக்கிறதெல்லாம் அவன்கிட்ட சொல்லணும். இவ்வளோ ஆசையாக இருந்தேன்னு தெரியுமா? எதுக்காக என் டேங் எனக்கு ஃபோன் பண்ணலை? ஸோ அப்படியே இந்த பக்கம் டேங் தான் ஏதோ ஒரு மண்ணு மூட்டை மாதிரி இருக்கு, தூக்கிட்டு ஓடிட்டுருக்கான். கூட நம்ம போகியமும் ஓடிட்டுருக்கான். ஏன்டா டேங் மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கு? சங்குக்கிட்ட பேசலடா அதான் அப்படின்ட்டு டேங் சொல்லிவிட்டு அந்த மண்ணு மூட்டையை ஒரு இடத்துல போட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு ஓடுறான். ஸோ அது அவங்களோட ஒரு ட்ரைனிங்கில் ஒன்று. அப்படியே ஓடுறான். போகியமும் ஏன்டா பேசலை, இதுதான் பேசுகிறதுக்கு ஃபோன் கொடுத்தாங்கல்ல. டேய் 2 வாரமாக அம்மாட்ட பேசவே இல்லை. அப்பாவுக்கு அது தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான். அட்லீஸ்ட் அம்மாக்கிட்ட நான் பேசி இங்கே என்ன நடக்குதுன்னு நான் சொல்லணும். இங்கே நான் ஃபோன் பேசுகிறேன்றது எப்படியும் அப்பாவுக்கு நியூஸ் போயிருக்கோண்டா. நான் அம்மாக்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லி தான் சமாளிக்கணும். அதுக்காக தான் நான் சங்குக்கு கால் பண்ணலை. சரி அம்மா என்ன சொன்னாங்க? ரொம்ப அழுதாங்க. அந்த பையனுக்காக நீ ஏன்டா இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு கேட்டாங்க. அதுக்கு நீ என்னடா சொன்ன? அவனும் சொல்லலை. அவங்க கஷ்டத்துக்கு அழுகிறாங்க. நான் எதுவும் சொல்ல விரும்பலடா அப்படின்ட்டு இன்னொரு மண்ணை மூட்டை அப்படியே தூக்கி முதுகில் வச்சுட்டு ஓடுறான். அவங்க அது ரொம்ப வெயிட்டாக இருக்கா என்றனோத்தா? டேய் ட்ரைனிங்கில் என்ன வெயிட் எதுன்னு அவனுங்க மாத்திரத்தை பார்த்தா கொண்டுருவானுங்க.
வா எப்படி இருந்தாலும் எடுத்துகிட்டு போய் போட்டு தானே ஆகணும் அப்படின்ட்டு டேங் கூட சேர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கான். ஜெயஹோப் தான் பார்த்துட்டே இருக்கான். போகியம் டேங் எஸ் சார், பேசாமல் பண்ணணும்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், நீங்கள் வந்து பேசக்கூடாது. சரி சார். ஸோ அப்போ போகியம் தான் அப்படியே திரும்பி போகும்போது, ஏன்னா இந்த ஹோபா டியூட்டினா மட்டும் இப்படி ஆயிடுறாரு. அவர் இப்படி சொல்லலைன்னா அவருக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் கிடைக்கும். இப்போ அவர் சொல்லிட்டா நம்ம பேசாமல் இருக்க போகிறோமா, வாடா அப்படின்ட்டு டேங் தான் நம்ம போகியம்மை கூப்பிட்டுட்டு போயிட்டுருக்கான். ஹோபாக்கும் இது நல்லா தெரியும், இருந்தாலும் அவரோட கடமைக்கு அவர் சொல்லிட்டு விடுறாரு. இந்த பக்கம் டேங்க் எவ்வளோ ஹர்ட்டாக இருந்தாலும் இப்போதைக்கு அவனுக்கு துணையாக நிற்கிறதுக்கு ஹோபாவும் போகியமும் இருக்காங்க. இவங்க 2 பேரும் சேரப் பண்ணதான் நம்ம டேங் அந்த இடத்துல சர்வே பண்ணிகிட்ருக்கான். அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம ஜங்குக் தான் அவன் அப்படியே ரொம்ப சோகமாக அந்த ரிசப்ஷன் டேபிள் அப்படியே உட்காந்துட்ருக்கான். ஸோ நம்ம அஜு தான் பார்க்குறான், ஜங்குக் இதெல்லாம் இன்றைக்கி ஆர்டரடா எழுதிக்கோ அப்படின்ற மாதிரி அவன் யார் யார் நேம்லலாம் புக் வந்து ஆர்டரில் இருக்கோ அவங்க நேம்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஜங்குக் எதுவுமே கவனிக்காமல் அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கான். டேய் ஜங்குக், சொல்ல அஜு. ஏய் இரு, என்னாச்சு, ஏன் கண்ணுங்க நல்லா வீங்கிருக்க, என்னடா அழுதியா? இல்லை அஜு, நான் ஏன் அழுகணும்? ஜங்குக்கா என்கிட்ட போய் சொல்வேன் நீ? இல்லைடா. அவன் ஞாபகம் வந்துருச்சா? ஆமாம். சரி ஓகே, நீ ஒன்றும் பண்ண வேணாம், வீட்டுக்கு கிளம்பு. இல்லை அஜு, அது இல்லைடா, நீ ஒரு மாதிரி இருக்க, எப்படியோ நாள் இங்கே இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நீ வீட்டுக்கு கிளம்பு. இல்லை அஜு, நான் வீட்டுக்குள்ளே போகல, அங்கே போனால் இன்னும் ஒரு மாதிரி தனிமையாக இருக்கு, நான் இங்கேயே இருக்கேனே, ப்ளீஸ் அஜு. சரி அஜு தான், சரி ஓகே, கொஞ்சம் வேலையில் ஃபோக்கஸ் பண்ணு, அப்போ உனக்கு எல்லாம் மறந்துடும் சரியா அப்படின்ட்டு ஜங்குக்கோட ஹேர் அடி கோதி கொடுக்குறான். தண்ணி வேணுமா? இல்லை அஜு வேணாம். ஸோ நம்ம அஜு தான் அப்படியே ஒருத்தவங்க நேமாக சொல்லிக்கிட்டு இருக்கான், ஜங்குக்கு அப்படியே எழுதிக்கிட்டு இருக்கான். சரி ஓகே, நான் போயிட்டு ஒரு பார்சலாக கொடுத்துட்டு வந்துடுறேன் சரியா அப்படின்ட்டு அஜு தான் அங்கேருந்து போக ஜங்குக் முகம் ரொம்ப வாடி இருக்கு, அதை அவன் நல்லாவே நோட் பண்ணுறான். ஸோ இந்த பக்கம் நம்ம அஜு தான் அவனோட பைக்கில் போகிறான். மீன் அஜு வந்து ஸ்கூட்டி வச்சுருப்பான், ஸோ அதில் தான் போயிட்டுருக்கான். அவனோட மனசில் இன்னும் அவன் அவங்க மறக்கவே இல்லை, அது அவனோட பிஹேவியர்ஸ்லேயே எனக்கு நல்லா தெரியுது. அவன் அப்பப்போ நல்லா இருக்கான், அப்பப்போ இந்த மாதிரி எதுக்காக ஜங்குக் உனக்கு கிடைக்காத ஒருத்தனுக்காக இவ்வளோ ஏங்குற, உனக்கு நான் கண்டிப்பாக காட்டுவேன். அவன் இல்லைனா கூட உன்னால் சிரிக்க முடியும், அவன் இல்லைனா கூட உன்னால் சந்தோஷமாக இருக்க முடியும். எனக்கு நீ ரொம்ப இம்பார்ட்டண்ட், நீ இந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறது என்னால் பார்க்க முடியல. உன்னோட ஹாப்பினஸ்க்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், உன்னை கண்டிப்பாக ஹாப்பியாக பார்த்துப்பேன், உனக்கு அதை நிரூபிச்சும் காட்டுவேன். நீ என் கூட இருந்த ஹாப்பியாக இருப்பேன்ட்டு, உன் லைஃப்பில் நான் இருக்கிறதே உனக்கு போதுன்ட்டு நான் உனக்கு கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணி காட்டுவேன் ஜங்குக் அப்படின்னு அவன் மனசுக்குள்ளேயே நினச்சிட்ருக்கான். ஸோ இப்போ அஜு தான் மிட் நைட்டில் வந்துட்டு ஜங்குக்கு கால் அடிக்கிறான். என்ன அஜு தூடாமா? டேய் மரியாதையாக வெளியே வா. போ அஜு, முடியாது. டேய் வாடான்றல்ல, இன்றைக்கி என் பர்த்டே கூட இல்லை, என்னத்துக்கு நான் ராத்திரி வந்து எழுப்புற? இப்போ நீ வரியா வந்து கதவை தட்டுவா, சனாவை எழுப்பணுமா? ஐயோ வர இருந்து தொலை அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே எந்திரிச்சு அறத்தூக்கத்தோடு போகிறான். என்ன ஜோ டொண்டடாயிங் பைக்கு அப்படின்ட்டு ஜங்குக் தான் அடி இறங்கி போயிட்டு அந்த பைக்கை சுற்றி பார்க்குறான். வாங்கிட்டியா? வாங்கிட்டாலும் டேய் அவ்வளோ விளையாடாது, வாங்கலாம் இல்லை, ரெண்ட்டு, ஆனால் 24 மணி நேரம் என்கிட்ட தான் இருக்கும். இந்த நைட்லையா? நான் போகிறேன், வரியா வரலையா அதை சொல்லு. எங்கே சொல்கிறேன், போயிட்டு என்ன மாதிரி ரெடி ஆகிட்டு வைப்போ. அதெல்லாம் முடியாது, போடா போடா போடா
அஞ்சானா அதெல்லாம் பார்க்கறதுக்குள்ளே வந்துடலாம் பா அப்படின்ட்டு நம்ம அஜுதான் நம்ம குக்கி அப்படியே ரெடி பண்ணுறான். சரி 2 பேரும் இப்போ பைக்கில் தான் போயிட்டுருக்காங்க. நம்ம அஜுதான் டேய் ஒழுங்கா பிடிச்சிக்கூடா. ஆமாம் நீ ஏதோ 100 120ன்னு போகிற, 60ல் போயிட்டுருக்க, இதில் நான் பிடிச்சி குறை செய்யணுமா? இந்த பைக்கு கேசிங்கும் நீ இந்த ஸ்பீடில் ஓட்டுறது ஐயோ அவமானப்படுத்துகிறான். சரி ஒழுங்கா அப்படி வேகமாக ஓட்டுறேன் அப்படின்ட்டு இங்கே அஜுதான் வேகமாக ஓட்டுறான். ஜங்குக்கு பைக் ரைட் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. அது ஒரு மாதிரி நைட் டைம் வேறு காலியாக இருக்குது ரோடெல்லாம். ஜங்குக்கு ரொம்ப நேரம் அந்த பைக் ரைடை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கான். ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே அஜு வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கான். அஜு இவ்வளோ தூரம் எங்கே போயிட்டுருக்கோம்? ஐயோ அவ்வளோதான்டா, இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் தான் போயிடலாம் அப்படின்ட்டு அஜு பாட்டுக்கு வண்டி ஓட்டின மணிக்கு இருக்கான். இந்த பக்கம் ஜங்குக் தான் நேரம் ஆக அவனுக்கு இது பயமாக இருக்குது. டேய் எங்கேயாவது கூட்டிகிட்டு போய் என்ன தொலைச்சிட மாட்டேல்ல? ஆமாம் அப்படி ஒன்று தொலைச்சிட்டாலும் தொலையெல்லாம் மாட்டேன்டா, என் கூட தானே வர, எப்படி இருந்தாலும் பத்திரமா கொண்டு போய் வீட்டில் சேர்த்துருவேன். இன்னும் எவ்வளோ தூரம்? இன்னும் 2 கிலோமீட்டர் தான். நீ 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே 2 கிலோமீட்டர் தான் சொன்ன. ஆமாண்டா இன்னும் 2 கிலோமீட்டர் தான் போயிடலாம். அப்போ நம்ம குக்கி தான் இவன் என்னை எங்கே தான் கூட்டிகிட்டு போகிறானோ அப்படின்ட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். போகிற ரோடு அவனுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஜங்குக்கு அப்படியே எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுட்டே தான் வரான். ஆனால் எங்கே போகிறோன்னு தெரியாமல் ஒரு சின்ன பயம், எங்கே நம்மளை கூட்டி போய் தொலைச்சிருவானோன்ற ஒரு சின்ன பயம் அவன் மனசுக்குள்ளே இருக்குது. அது விளையாட்டுத்தனமாக தான் இருந்தாலும் அவன் அப்படியே அஜூ தொல்லை பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்கான். ஐயோ குக்கி கொஞ்ச நேரம்டா, கொஞ்ச நேரம் சும்மா இரு, நம்ம போயிடலாம், அவ்வளோதான் வந்தாச்சு. 4 மணி நேரமாக இது தாண்டா சொல்கிற, நிறுத்தாமல் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்க, கை கால் வலிக்கலையாடா உனக்கு? அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு அஜு அப்படியே என்னோட கையெல்லாம் ஒரு மாதிரி இது பண்ணிகிட்டே தான் ஓட்டுறான். ஏன்னா 4 மணி நேரம் வண்டி ஓட்டுறது சும்மா இல்லைல்ல. நைட் டைம்ன்றனால கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கான். ஏன்னா வேறு ஏதாவது வண்டி வந்து இடிச்சிருச்சுன்னா, அதனால் அஜு கொஞ்சம் பார்த்து தான் போகிறான். ஸோ ஜங்குக் தான் ஒரு மாதிரி கண்ணை மூடிட்டே, இங்கே பாருட்டே ஒரு நல்ல பெரிய பைக் வாங்கிக்கோ, எனக்கு பைக்னா ரொம்ப பிடிக்கும், நீ வண்டி ஓட்ட நான் பின்னாடி ஒன்று கட்டி பிடிச்சிக்க, சூப்பராக இருக்கும், லாங் ட்ரைவ் போகலாம் நைட் டைமில், சரியா? அப்படியே சொயின்னு போகணும். ஸோ அப்போ நம்ம தான் லாங் ட்ரைவ் தானே, எனக்கு ஒரு லாங் கிஸ் கூட, இப்போவே உனக்கு ஒரு நல்ல ட்ரைவை காட்டுறேன், சீப்போ பொறுக்கி மாதிரியே இப்போ பார்த்தாலும் பேசு. டே சும்மா சொன்னேன்டா, பைக்கில் தான் நான் கூட்டிகிட்டு போகிறேன், போடா வேண்டாம் அப்படின்ட்டு ஜங்குக்கு அப்படியே குதிச்சுக்கிட்டே ஓடி போகிறான். குக்கி விளையாண்டா எங்கே ஓடுற? ஸோ இப்போ பைக் டக்குன்னு நிற்க நம்ம ஜங்குக்கு தான் ஐஸ் ஓப்பன் பண்ணுறான். என்னடனது காட்டுக்குள்ளே கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்க வண்டியை? இதுக்கப்புறம் பைக்கில் போக முடியாது, இறங்க, நடக்கணுமா? ஐயோ இவ்வளோ நேரம் உட்காந்து வந்ததுக்கு முதுகெல்லாம் வலிக்குது. நீ என்ன நடக்கணுன்ற? முடியாது. ஐயோ வாடா அப்படின்ட்டு பைக்கை ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம அஜு தான் அங்கே ஒரு மவுண்டன் மாதிரி இருக்குது, அது மேலே ஏற வைக்கிறான். ஐயோ என்ன இப்படி கொஞ்சம் தூரம் ஏறினதுக்கே இப்படி மூச்சு வாங்குது. ஐயோ குக்கி வா, நிற்காத, நேரமாச்ச, வா அப்படின்ட்டு நம்ம ஜங்கு கையை பிடிச்சிட்டு அஜு அப்படியே கூட்டிகிட்டு போகிறான். ஸோ அங்கே மலையில் ஏறி நல்லா மேலே வரைக்கும் வந்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம அஜு தான் இங்கே உட்கார. என்னடா எவ்வளோ பனியாக இருக்குது, எனக்கு வேறு மூச்சு வாங்குது அஜு, தண்ணி கிடைக்குமா? கிடைக்கும், சரி மொதல் உட்கார் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு உட்கார வைக்கிறான். நான் 2 டீ. டீயா? இந்த டீயை குடிக்கிறதுக்கா நீ இந்த நைட்டில் என்ன எழுப்பி கூட்டிகிட்டு வந்த? ஆமாம் தா இப்படி தண்ணிக்கிட்டே அப்படின்னு சொல்ல ஜங்குக்கு அப்படியே குடிக்கிறான். குடிச்சிட்டு அப்படியே பார்க்குறான். ஒரு மாதிரி விடியங்காலையில் ஆயிடுச்சு, ஓவர் பனியாக இருக்குது, ஒரு மாதிரி அவன் கண்ணுக்கு எதுவுமே தெரில, வெள்ளை புகையாக தான் தெரியுது. ஸோ இப்போ இந்த டீ கடை அண்ணாவும் எடுத்துகிட்டு வந்து டீ கொடுத்துட்டு போகிறாரு. டீ சூப்பராக இருக்கும், குடி அப்படின்ற மாதிரி அஜு சொல்கிறான்.
இந்த டீயை ஜானா கிட்ட கேட்டிருந்தா ஜானாவே போட்டு கொடுத்துருக்கோம், இன்னும் பெட்டராகவே போட்டு கொடுத்துருக்கோம். எதுக்குடா இங்கே வரைக்கும் 4 மணி நேரம் 5 மணி நேரம் ட்ராவல் பண்ணணுமா? ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே இருக்க பனிலாம் விலக அஜுரமாக சிரிச்சுக்கிட்டே அவன் கண்ணை காட்டுறான். அங்கே பாரு அப்படின்ற மாதிரி கண்ணை காட்ட இப்போ ஜங்குக் தான் சூரியன் அப்படியே அந்த மவுண்டெயின்குள்ளேருந்து வெளியே வர்றதை பார்க்குறான். என்னது இவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம் அப்படின்னு ஒரு நிமிஷம் அவன் அங்கேருந்து எந்திரிச்சு நின்று பார்க்குறான். அவன் நல்லா ஹைட்டான ஒரு மலை மேலே இருக்கான். அங்கே கீழே பார்த்தா ஃபுல்லாக மேகமாக இருக்குது. ஸோ ஒரு மவுண்டெயின்குள்ளே இருந்தும் அந்த ஸ்னோக்குள்ளே இருந்தும் அந்த சூரியன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர வானம் அப்படி கொஞ்சம் தெளிவாக அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்க. ஜங்குக்கு ஒரு நிமிஷம் கண்ணை மூடி அப்படியே அந்த காற்றையும் அவன் மேலடிக்கிற அந்த சில்லுன்னு இருக்கிற அந்த ஒரு உணர்வை அப்படியே ஒரு மாதிரி அவன் கையோட இறுக்கி கட்டி ஃபீல் பண்ணுறான். யாரோ அவனை பேக் சைட்லேருந்து ஹக் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது. இந்த மாதிரி ஒரு நல்லா டைட்டாக கட்டி பிடிச்சிப்பேன். அந்த குளிர்ற இடத்துல உன்னை அவ்வளோ டைட்டாக கட்டி பிடிச்சிக்கிட்டா எவ்வளோ நல்லாயிருக்கும் குக்கி. நல்லா தான் இருக்கும். ஏன் நல்லா இல்லாமல் போகுது? கை இப்படி அங்கே இங்கேயும் போனா நினச்சி பாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம ஹனிமூன் அப்போ காலையில் சூரியனை 2 பேர் சேர்ந்து பார்ப்போம்ல, அப்படி 2 பேர் அப்படி கொஞ்சிக்கிட்டு அன்றைக்கி எப்போ பார்த்தாலும் கொஞ்சம் தானே உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் குக்கி. எனக்கு அவ்வளோ ப்ரீஷியஸான மூமெண்ட்டாக இருக்கும். எல்லாம் நடக்குமாடா? நடக்கும். நம்ம 2 பேர் சேர்ந்து ஒரு நாள் இந்த மாதிரி ஹைட்டான மேலே மேலே ஏறி நின்று அப்படியே பார்க்கலாம், சரியா? நல்லா இருக்கும். அப்போ டென்ட்டு போட்டு தான் ஃபஸ்ட் நைட்டுன்ற ஐயோ அப்படின்ட்டு நம்ம ஜங்கு திரும்பி அப்படியே அவங்கள செஸ்ட்லேயே அடிக்கிறான். என்ன ஜங்கு பிடிச்சிருக்கா? எப்படி இருக்க? என்னடா இவ்வளோ அழகாக இருக்க அஜு? நான் யோசிக்கவே இல்லை. உனக்கு எப்படி இருந்ததுன்னு தெரியும்? இதுக்கு தான் லைப்ரரி, வீடு, ஸ்கூலு, காலேஜுன்னே இருக்கக்கூடாதுன்றது. அப்பப்போ கொஞ்சம் வெளியே வரணும், வந்தால் இந்த மாதிரி இடம்லாம் தெரியும். பிடிச்சிருக்கல? ரொம்ப பிடிச்சிருக்க. சரி வா போகலாம். என்ன அதுக்குள்ளேயுமா? டீ காலெல்லாம் வலிக்குது. போடா, இப்போ தானே ஏறி வந்தோம். அதெல்லாம் முடியாது. நேரமாச்சு. சனா கிட்ட வர சொல்லாமட்டோம். மாதாஜிக்கு தெரிஞ்சுது அவங்க பையனை அப்படி கூப்பிட்டு போனேன்னு. இன்னும் 2 மணி நேரத்தில் அவங்க எழுந்திருவாங்க. நம்ம இங்கேருந்து போகிறதுக்கே 4-5 மணி நேரம் ஆகும். அதுவும் சரிதான். சரிவா சொல்லிக்கலாம். நான் வர மாட்டேன், கால் வலிக்குது. சரி அஜு அப்படியே வந்துட்டு கீழே உட்காடுறான். என்ன முதுகில் ஏறு. ஒரு பூ மட்டும் தூக்கிட்டு போறியா? ஆமாம் ஏறு அப்படின்னு நம்ம சொல்ல ஜங்குக்கு அப்படியே குரங்கு மாதிரி அஜு முதுகு மேலே ஏறிடுறான். அஜுக்கு அது பாரமாகவே இல்லை, அவனுக்கு அது பிடிச்சிருக்கு. அவனுக்கு பிடிச்ச பர்சன். அவன் சுமக்கிறதுக்கு தயங்கவே இல்லை. அவனோடைய தூக்கிட்டு அந்த படிக்கிட்டு வழியாக இறங்குறான். ஸோ அந்த மலை ஏறுறதுக்கு ஒரு வழி, இறங்குறதுக்கு ஒரு வழின்னு இருக்கும். இறங்குறதுக்கு ஸ்டெப்ஸ் இருக்கும், ஏறுறதுக்கு மலை மேலே ஏறணும். ஸோ ஸ்டெப்ஸ் வழியாக அப்படியே இறங்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ நம்ம ஜங்குக்கு தான் கஷ்டமாக இருக்கா? அப்படிலாம் அவனு இல்லை. அவனை தூக்கிட்டு நடக்கிறது எனக்கு ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் கிடையாது. அவனோட மனசுக்குள்ளே வாழ்க்கை முழுக்க இப்படி ஒரு நாள் கிடச்சிடாதான் நீங்கிற, இப்போ இப்படியே என்னோடய வாழ்க்கை முடிஞ்சிடாதான் நீங்கிற. உங்ககிட்ட என்னால் சொல்ல முடியல ஜங்குக்கா, என் மனசில் அவன் மேலே எவ்வளோ காதல் இருக்குன்னு. ஆனால் இப்போதைக்கு உனக்கு தெரியாமல் இருக்கிறது நல்லது. ஆனால் நான் காட்டுறதை காட்டிகிட்டே தான் இருப்பேன். உனக்கா புரிஞ்சா சரி அப்படின்ற மாதிரி நம்ம அஜு மனசில் நினச்சிட்டே அவன் பாட்டுக்கு இறங்குறான். சொல்லி டைமில் ஸ்கிப் ஆக அந்த இடம் எவ்வளோ அழகாக இருந்துச்சு தெரியுமா ஜனா? அப்படி இருந்துச்சு. அப்படியே ஸ்னோவா, என் காலுக்கு கீழே மேகம் தெரியுமா? அப்படி ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. அஜுக்கு இப்போ இடம் தெரியும் எனக்கு தெரியவே தெரியாது. அஜு தான் லைப்ரரியில் இருக்கிற புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கான், டேபிள் மேலே இருக்கிறதெல்லாம். ஸோ நம்ம அஜு நம்ம ஜங்குக்கு பேசுகிறத கேட்டுட்டு சிரிச்சுக்கிட்டே வேலை பார்க்குறான். ஜனா ஒரு டேபிளில் உட்காந்து ஜங்குக்கு சிரிச்சுட்டே பேசுகிறத கேட்டுட்டு உட்காந்துட்ருக்கு. மாதாஜி பசிக்குது, எதாவது செஞ்சு எடுத்துகிட்டு வந்தீங்களா இல்லையா அப்படின்னு அஜு அங்கேருந்து குரல் கொடுக்க, சாப்பாடு இருக்குடா எடுத்துகிட்டு தான் வந்தேன்.
நேரமாச்சேன்னு வந்தால் 2 பேரும் உட்காந்து கதை அடிச்சிட்டு இருக்கீங்க. இப்போ என்ன பிடிச்சி வச்சுட்டு இவன் கதை அடிச்சிட்டு இருக்கான். நீ வேலையை முடிச்சுட்டு வா, சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி ஜனா சொல்கிறாங்க. ஸோ அஜுவும் சரின்ற மாதிரி சொல்லிட்டான். ஐயோ ஜனா, சாப்பாடா முக்கியம் சொல்லிக்கிட்டு இருக்கான்ல, கேளு. அஜனை தூக்கிட்டு இறங்கினா தெரியுமா? பாவம், அவன் தான் பைக்கும் ஓட்டினான், அவன் தான் என்னை தூக்கிட்டு இறங்கினான். அவனுக்கு கால் வலிக்கும்ல, நீ நடந்து வரதுக்கு என்னடா? எனக்கு காலில் அடிபட்டிருக்குல்ல, இன்னும் அதையே வச்சு உருட்டு. சரி விடு ஜனா, கால் ரொம்ப வலிச்சிச்சு, அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. அஜு கொலிச்சிச்சா கேட்டியா? அவனுக்குலாம் வலிக்கலையா, அவன் மாடு, அவனுக்கு வலிக்காது. நான் மாடா? டேய், நெக்ஸ்ட் வரலாம் தூக்கிட்டு போக மாட்டேன், பிச்சு போடுவேன் அப்படின்ட்டு அஜு அப்படி பேசிக்கிட்டே அவன் வேலை பார்த்துட்டு இருக்கான். ஆனால் அஜுக்கு மனசுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா இப்போ ஜங்குக்கு சந்தோஷமாக இருக்கான், அதனால அஜுக்கும் சந்தோஷம். ஸோ இந்த பக்கம் அடுத்த வாட்டி அவன் கால் பண்ணுறான். எப்படி இருக்க குக்கி? சாரிடா, போன வாரம் கால் பண்ண முடியல. பரவாயில்ல டே, எனக்கு சுச்சுவேஷன் புரியுது. நீ தான் என்ன முன்னாடியே சொல்லியிருந்தல்ல, நான் உனக்காக இந்த வீக் வரைக்கும் வெயிட் பண்ணேன். நீ கஷ்டப்பட்டல, ரொம்ப கஷ்டப்பட்டேன். என் டேக்கிட்ட நான் பேசாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். எப்படி போச்சு இந்த வாரம்? ஜாலியாக போச்சு. கஷ்டப்பட்டேன்னு? ஆமாம், ஆனால் அஜனை வெளியே கூட்டிகிட்டு போனா. அஜு கூடயா? ஆமாம். எங்கே கூப்பிட்டு போனான்னு தெரியுமா? உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம ஹனிமூனுக்கு போகலான்னு பேசியிருந்தோமே, அந்த மாதிரி ஒரு மவுண்டனுக்கு டீ கடை இருந்துச்சு. அங்கே என்னங்க கூட்டு போய் டீ வாங்கி கொடுத்தான். டீ வாங்கி குடி. மேலே ஏறி போனீங்களா? ஆமாம். நான் எங்கே போகிறேன்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன், அவன் சொல்லவே இல்லை. ஆனால் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அப்படியே ஒரு இடத்துலையும் நீ என் கூட நின்று இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த மவுண்டன் மேலே நிற்கும் போது நீ இந்த பின்னாடி இருந்து கட்டி பிடிச்சிட்டு நம்ம 2 பேர் சேர்ந்து அந்த சன்ரைஸை பார்த்துருந்தா எவ்வளோ அழகாக இருந்திருக்கும். நீ என்னை தூக்கிட்டு கீழே இறங்கியிருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். ஷோ குக்கி, ஐ மிஸ் யூ டூட்டே. ரொம்ப மிஸ் பண்ணணும் ஒன்று. அன்றைக்கி அர்ஜுனை ரொம்ப நல்லா தான் பார்த்துக்கிட்டான். ஆனால் ஒவ்வொரு நிமிஷமும் நீ என் கூட இல்லையேன்றது ஒன்று இருந்துச்சு. ஆனால் அந்த மாதிரி இடத்துக்குலாம் புதுசாக போகும்போது நல்லா இருந்துச்சு. இது வரைக்கும் நம்மளால் எங்கேயுமே போனதில்லட்டே, புது எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுமா? சரி, உனக்கு எப்படி போச்சு? கம்பளை தான், ட்ரைனிங் போயிடுச்சு. ஆனால் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். இந்த வாரம் எனக்கு பெருசாக நல்லாவே இல்லைன்னு தான் சொல்லணும். உன்கிட்ட பேசாமல் குரலை கேட்காம ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு குக்கி. கஷ்டமாக இருந்துச்சா? இப்போ நம்ம ஜாலியாக பேசலாமா? எனக்கு கிஸ் வேணுமே, கிஸ் கொடுத்து ஜாலியாக பேச. போ, கொடுக்க மாட்டேன். டேய், 1 வாரம், சாரி 2 வாரம் காஞ்சி போயிடுச்சு. பொறுக்கி மாதிரி பேசாதடா. கிஸ் மட்டும்தான், அது மட்டும் தான் கேட்க முடியும். போதுமா? போதாது, 1 நிமிஷம் மட்டும், முத்தம் மட்டும் கூட. அவனோட அந்த கிஸ் சவுண்டை மட்டும் கேட்டுட்டு என் ஜென்மம் முழுக்க வாழ்வேன். அடப்பாவி, கேட்டுட்டே நீ. கிஸ் கொடு ப்ளீஸ் அப்படின்ட்டு அந்த ஃபோன்லேயே கெஞ்சிக்கிட்டு இருக்கான். போகியம் அவனுக்கு பின்னாடி இருந்து பார்த்துட்டு இருக்கான். டேய், முத்த சத்தம் இங்கே வரைக்கும் தெரியுது, கொஞ்சம் தள்ளி விடுன்னு பேசுப்போ அப்படின்ட்டு அவன் இன்னொரு ஃபோன் வச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்கான். சட்டையா கேட்டுகிட்டே சிரிச்சுட்டே அப்படியே தள்ளி போகிறான். போதுமா? போதாது, இன்னும் கூட. லவ் யூ குக்கி. இதுக்கப்புறம் இப்படி பண்ண மாட்டேன். அம்மாவுக்கு ஃபோன் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு, அதான் கால் பண்ண முடியல. நீ தப்பாக எடுத்துக்காத. கண்டிப்பாக நான் அடுத்த வாட்டி உனக்கு கால் பண்ணுவேன், வெயிட் பண்ண எனக்காக. அஜு அப்படி உள்ள வரத நம்ம குக்கி பார்த்து நம்ம ஹெட்ஃபோன்லாம் கழட்டுறான். இந்த வீக் எங்கே போகிறோம்? ரொம்ப ஆர்வமாக இருக்க போல் எங்கே போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. சொல்லு எங்கே போகிறோம், எப்போ போகிறோம்? நாளைக்கு நைட்டு. இன்னைக்கு? நாளைக்கு தான் அப்படின்ட்டு நம்ம அஜு சொல்லிட்டு போகிறான். ஏன் இன்னைக்கு இல்லை, நாளைக்கு? ஏன் அப்படிதான், நாளைக்கு தான் அப்படின்ட்டு அஜு சொல்லிட்டு போகிறான். அஜு இன்னைக்கு போல. அஜு எங்கே போகிறோன்னு சொல்லு, எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது, புதுசாக எங்கே போகிறோம் அப்படின்ட்டு. நம்ம ஜங்குக்கு அஜு கூட வெளியே போகிறதுக்கு பிடிச்சிருக்கு. அவன் ரொம்ப எக்ஸைட்டாக எங்கே போகிறோன்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். அஜுக்கு அவன் கூட ஜங்குக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறது அது அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம அஜு தான் என்ன இடண்டா இது அப்படின்ற மாதிரி ஜங்கு கண்ணிலேருந்து கையெடுத்தோன்னே ஜங்கு கேட்குறான்.
அந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குது. அது ஒரு பெரிய மலை. பட் என்னென்னா அவங்க மலைக்கு கீழே இருக்காங்க. அது ஒரு ஃபால்ஸ் மாதிரி ஒரு மலை. அந்த எப்படி சொல்கிறது, நிறையா தண்ணி வராமல் கொஞ்சமாகவும் தண்ணி வராமல் ஒரு மீடியமாக தண்ணி வர மாதிரி ஒரு ஃபால்ஸு. பட் கீழே ஒரு பெரிய ஏரி மாதிரி இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே ஜங்குக் பார்க்குறான். இந்த மாதிரி இடம்லாம் உனக்கு எப்படி தான் தெரியுதோ, ரொம்ப அழகாக இருக்கு. போ போய் என்ஜாய் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே நம்ம அஜி சொல்கிறான். ஜங்குக் தான் டாப் அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே தண்ணிக்குள்ளே இறங்குறான். அஜ்ஜோ அஜ்ஜோ எங்கே போன? கோக்கி கோக்கி கேக்குதா அப்படின்னு மேலேருந்து கத்துறான். டேய் எப்படா மேலே போனேன்? அவ்வளோ மேலே இப்படி ட்ரெஸ் மாற்றத்துக்குள்ள மேலே போயிட்டேன். நான் குதிக்க போகிறேன். எதுக்குடா குதிக்க போகிறேன்? ஓகே சொல்லு. அட பாவி குதிக்காத அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் குக்கி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஐயோ என்னை குதிச்சு செத்து போயிட்டேன்னா என்னை யாரா வீட்டுக்கு கூட்டு போவா? வழி கூட தெரியாது, குதிச்சிடாதடா அப்படின்ட்டு இங்கே ஜங்குக் சொல்லிட்டு இருக்கான். அட பாவி செத்து போகிறத பற்றி உனக்கு கவலை இல்லையா? குதிப்பான் போடா அப்படின்ட்டு அஜ்ஜு மேலேருந்து கீழே குதிக்கிறான். ஜங்குக் பயந்துட்டான் நிஜமாலே. அஜ்ஜு குதிச்சது அவனுக்கு ரொம்ப ஏன்னா அது கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது. அந்த ஏரிக்கு நடுவில் அஜ்ஜு விழுந்துட்டான். ஆழமாக இருக்கும்னு அஜ்ஜு சொல்லி தான் அமைச்சிருப்பான். ஐயோ டேய் எனக்கு நீச்சல் தெரியாதுடா, எங்கடா போன அஜ்ஜு அஜ்ஜு அப்படின்ட்டு இங்கே ஜங்குக்குள்ளே பதறுது. அஜ்ஜு அஜ்ஜு எங்கே போன அஜ்ஜு அப்படின்ட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு அவன் பயத்தோட தண்ணி உள்ளே வரான். ஸோ கொஞ்சம் ஜங்குக்கு கால் ஸ்லிப்பாக அவன் அப்படி தண்ணி உள்ளே விழுக. ஸோ அஜு டக்குன்னு எந்திரிச்சிட்டு டேய் டே என்னடா பண்ணுற? ஏன்டா உள்ளே வந்த? எங்கடா போன? நாயே செத்துட்டியோன்னு நினச்சேன். ஏன் நான் சாக போகிறேன்? எனக்கு தான் நீச்சல் தெரியுமே. அடப்பாவி எனக்கு நீச்சல்லாம் தெரியாது, வந்து தொலை அப்படின்ட்டு அஜு தான் அப்படியே நம்ம ஜங்குக்கை பிடிச்சி உள்ளே இழுத்துட்டு வரான். உள்ளே இல்லை, வெளியே இழுத்துட்டு போகிறான். இங்கே ஜங்குக் தான் அங்கே அந்த குளத்துக்கு ஓரமாக உட்காந்து அந்த தண்ணியில் விளையாண்டுட்டு இருக்கான். அஜடியே நீச்சல் அடிச்சுட்டு ஜங்குக்கு பார்த்துட்ருக்கான். ஜங்குக் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். அஜு எனக்கும் நீச்சல் அடிக்க சொல்லித்தா, எனக்கு நீச்சல் அடிக்கவே தெரியாது. நீச்சல் அடிக்க தானே சொல்லித்தரணும், வரைய போய் கற்றுப்போம். இப்போ வேணாம், ரொம்ப சில்லுன்னு இருக்கு, வேணாம் நம்ம இன்னொரு நாள் வருவோம். சரி அப்படின்ட்டு அஜு அப்படியே வந்துட்டு அங்கே நம்ம ஜங்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கான். ஜங்குக்கும் அஜுவும் சேர்ந்து புக் டெலிவரி பண்ணுறது, அப்பப்போ வெளியே சாப்பிட போகிறதுன்னு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அஜு ஜங்குக்கை தனியாகவே விட மாட்டான். அவன் தனியாக இருக்க நேரம்லாம் அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருக்கான். அவனை புதுசாக நிறையா ஃபீல் பண்ண வைக்கிறான். இது வரைக்கும் ஜங்கு பார்க்காத நிறைய விஷயத்த அவன்கிட்ட காட்டுறான். ஏன்னா ஜங்குக்கோட உலகம் ரொம்ப சின்னது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. ஜேகே தான் டயாங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். இந்த வாரம் எங்கே போனீங்க? இந்த வாரம் அஜி வந்துட்டு ஒரு பெரிய நீர்வீழ்ச்சிக்கிட்ட கூட்டிகிட்டு போயிருந்தான். காட்டுக்கு நடுவில் பெரிய மலையிலேருந்து தண்ணி சொட்டிக்கிட்டு இருந்துச்சு. தெரிய மாட்டேன், அஜி அதில் பாதி மலையிலேருந்து கீழே குதிச்சான். அவனுக்கு நீச்சல் தெரியுமா? டேங் சிரிச்சுக்கிட்டே நம்ம ஜங்குக் சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம ஜங்குக் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக அவன் பார்த்தது நடந்துக்கிட்டது எல்லாத்தையுமே இங்கே டேங்கிட்ட ஒன்று விடாமல் சொல்லிக்கிட்டு இருக்கான். டேங்க் அப்படி அவன் சிரித்து பேசுகிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே பாரு ஜங்குக்கா, நான் சொல்ல மறந்துட்டேன், நெக்ஸ்ட் வீக் நான் தான் பண்ணுவேன். அம்மாவுக்கு ஃபோன் அடிக்கணும்டா, அட்லீஸ்ட் 2 வாரத்துக்கு ஒரு தடவை தான் அம்மாவுக்கு அடிக்கணும்ல. சரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ இது பண்ணிக்கோ, நான் வெயிட் பண்ணுவேன். அதுக்கு அடுத்த வாரம் நீ வந்து பேசுவல்ல, நான் வெயிட் பண்ணுவேன். எனக்கு தெரியும் எனக்காக வெயிட் பண்ணுவேன்னு. குக்கி கொக்கி இவனை பாரு, எப்போ பார்த்தாலும் பாட்டு கேட்டுக்கிட்டு அப்படின்ட்டு டக்குன்னு அஜு அந்த ஹெட்ஃபோன்ஸை பிடுங்குறான். அஜு ஹெட்ஃபோன்ஸ் கூட என்னடா கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன், எப்போ பார்த்தாலும் பாட்டு கேட்டுகிட்டே இருக்கிறேன், அவ்வளோ நல்ல பாட்டா, நானும் கேட்குறேன்னு அப்படின்ட்டு அஜு தான் ஹெட்ஃபோன்ஸை காதில் வைக்கிறான். நீ இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்க குக்கி, நேரம் கிடைக்கிறப்ப கண்டிப்பாக நான் ஃபோன் அடிச்சிருவேன். இந்த வீக் மட்டும் வேண்டாம், நான் அம்மாவுக்கு ஃபோன் அடிக்கணும், உனக்கு புரியுதில்ல? இந்த குரலை கேட்ட உடனே நம்ம அஜு தான் அப்படி ஹெட்ஃபோன்ஸ் ஒரு மாதிரி கழட்டுறான். நம்ம குக்கியை பார்க்குறான். குக்கி தான் ஒரு மாதிரி பதட்டத்தோடு நின்றுக்கிட்டு இருக்கான். டேயாங் கால் பண்ணானா? நீ டேயாங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கியா?
ஏன் ஜிகேன்ட்டு நீ இதை சொல்லவே இல்லை? ஆ, நான் சொன்னனே, நீ என்ன நம்பலை? அன்னைக்கு கால் பண்ணதுட்டே நான் சொன்னப்ப நீ நம்பலை. நான் என்ன பண்ணுவேன் அஜ்ஜு? அவன்கிட்ட பேசுறது பிடிக்கல, ஆனால் நான் சொல்லாமல் விட்டுட்டேன், அவ்வளோதான். அஜ்ஜுக்கு மனசே இல்லை, ரொம்ப ஒரு மாதிரி இருக்கான். நான் என்ன பண்ணுவேன்? அஜ்ஜு அஜ்ஜு அப்படின்ட்டு இவன் கூப்பிடக்குள்ள நம்ம அஜ்ஜு அந்த ஃபோன் எல்லாத்தையும் அங்கேயே வச்சுட்டு அங்கேருந்து வெளியே தான் போகிறான். ஐயோ, ரொம்ப கோவமாக இருக்கான் போலிக்கு சொல்லலைன்னு. அஜ்ஜு தான் அப்படியே வந்துட்டு ரொம்ப கோவமாக அங்கே இருக்கிற வெளியில் ஒரு பெஞ்ச் மாதிரி இருக்கும், போய் உட்காடுறான். ஸோ நம்ம ஜங்குக் தான் ஒரு மாதிரி டென்ஷனாகவே உட்காந்துட்ருக்கான். ஸோ இப்போ எந்திரிச்சு வெளியே தான் போகிறான். அஜ்ஜு உட்காந்துருக்கிறத பார்க்குறான். இப்போ நம்ம ஜங்குக் அப்படியே அஜ்ஜு பக்கத்தில் போய் உட்காந்துட்டு, அஜ்ஜு ஏண்டா, எதுக்காக இவ்வளோ கோவம்? சரி சாரி, நான் உன்ட்ட சொல்லாமல் இருந்ததே என் தப்பு தான், ஆனால் உனக்கு பிடிக்கலன்றனால தான் நான் மறைச்சேன், இல்லைன்னா உன்கிட்ட சொல்லாமல் எப்படி இருப்பேன்? அஜ்ஜு எதுவுமே பேசலை, ரொம்ப அமைதியாக இருக்கான். அஜ்ஜு பேச அஜ்ஜு, அஜ்ஜு 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 பேச அஜ்ஜு, அஜ்ஜு கோவப்படாத, இங்கே பாரு அஜ்ஜு அஜ்ஜு. ஐயோ, என்ன இவன் இவ்வளோ கோவப்படுறான்? அஜ்ஜு எந்திரிச்சு லைப்ரரி உள்ளே போயிட்டான். அந்த புக் ரேக்லாம் இருக்கும்ல, அந்த பக்கம் போயிட்டு ஓரமா நின்றுட்டான். அவனோட கண்ணில் இருந்து டியர்ஸ் ஃபால் ஆகிட்டே இருக்குது. இவ்வளோ நேரம் கண்ட்ரோல் பண்ணுது, இப்போ அப்படி ஃபுல்லாக டியர் ஆகுது. நான் என்ன பண்ணாலும் உன் மனசில் என்னால் வரவே முடியாதா? அவன் இல்லைன்னு அவன்கிட்ட பேசலை, அவனை மறந்துட்டானே நினச்சி தானே நான் என்னோட லவ் காட்டுறேன். ஆனால் உன் லைஃப்பில் இன்னும் இருக்கான்னு என் ஜங்குக் நீகிட்ட சொல்லாமல் போனேன். நான் இவ்வளோ ஆசைப்பட்டிருக்க மாட்டேன்ல. எனக்கு ஒரு சான்ஸ் இருக்கும்னு நினச்சேன். நீ முன்னாடிட்டு சொல்லியிருக்கலாம்ல ஜங்குக் அப்படின்ட்டு ஒரு மாதிரி அவன் கண்ணெல்லாம் டியர்ஸோட அஜ்ஜு ஒரு மாதிரி அழுதுகிட்டே நிற்கிறான். ஸோ இப்போ அப்படியே டைம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கிப் ஆகுது. அஜ்ஜுவோட அப்பா தான் அப்படியே உள்ள ஷாப்புக்குள்ளே வராரு. நம்ம ஜங்குக் தான். அஜ்ஜுப்பா, சொல்லடா, என்ன வேணும்? அஜ்ஜு மேலே கோவமாக இருக்கான். ஏன் அப்படி? அவன்கிட்டேருந்து ஒரு விஷயத்த மறைச்சிட்டேனா, அதான் கோவமாக இருக்கான். அச்சோ, என் பையன் அதுவும் மேலே கோவப்படுறது அதெல்லாம் சும்மாவாக இருக்கும், அப்படிலாம் ஒன்றும் இல்லை, பேசுவான். போ டா, இதை பேண்ட கொடு, அவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரூட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கொடுக்க ஜங்குக்கு அப்படியே சிரிச்சுட்டே வாங்கிட்டு போகிறான். அஜ்ஜு 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 இந்தா அப்படின்ட்டு இது பண்ண அஜ்ஜு கண்டுக்கவே இல்லை. அஜ்ஜு பாட்டுக்கு வேலை பார்த்துட்ருக்கான், புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கான். அப்படியே அங்கே நகர்ந்து போயிட்டு, அப்பா ஆர்டருக்கு அப்படியே புக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துடுறேன். அப்போ ஜங்குக்கு அப்படியே வந்துட்டு, நானும் வரேன், நானும் புக்கு டெலிவரி பண்ண வரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே நம்ம அஜ்ஜு தான், பா ரொம்ப லாங் போகிறேன், என் கூட யாரும் வர தேவையில்லன்னு சொல்லிடுங்க. அது நீ ஏன் சொல்லுடா, நான் ஏன் சொல்லணும்? உங்கள் 2 பேர் சண்டைக்கு நான் தான் கிடச்சிடா அப்படின்ற மாதிரி போகிறாரு. ஸோ இந்த பக்கம் நம்ம அஜ்ஜோட அப்பா தான், இங்கே வா ஜங்குக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி ஜங்குக் கையில் ஒரு அட்ரஸையும் 2-3 புக்ஸையும் கொடுக்குறாரு. ஸோ நம்ம ஜங்குக் தான் அஜ்ஜோ பார்த்துட்டு, அஜ்ஜோ நீ என்னை கூட்டிகிட்டு போக மாட்டியா, வழி சொல்லுவல்ல? ஸோ அஜ்ஜு எப்படி யோசிச்சுட்டு டக்குன்னு போயிட்டு அந்த அட்ரஸ் பேப்பரை வாங்குகிறான். ஸோ 2 அட்ரஸையும் பார்க்குறான். அவன் கையில் ஒரு அட்ரஸ், ஜங்குக்கு கொடுக்க வேண்டிய ஒரு அட்ரஸ், 2த்தையும் பார்த்துட்டு அவன் கையில் இருக்கிற அட்ரஸை அஜ்ஜோட அப்பா கையில் கொடுத்துட்டு, இது இங்கே தான் கிட்டே இருக்குப்பா, ஸோ போயிட்டு சீக்கிரம் வர சொல்லுங்கள், வெளியே சைக்கிள் இருக்கல்ல எடுத்துக்க சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லிவிட்டு அஜ்ஜு அவங்க கையில் இருந்து அந்த அட்ரஸை எடுத்துகிட்டு போகிறான். அஜ்ஜு கொஞ்சம் லாங்காக போகணும், ஜங்குக்கு லாங்கான ட்ராவல் கொடுக்க வேணான்னு தான் அவன் கிட்டக்க இருக்கிறத நம்ம ஜங்குக்கு கொடுத்துட்டு அவன் லாங்காக போகிறான். அஜ்ஜுக்கிட்ட ஸ்கூட்டி இருக்கும்ல, அஜ்ஜு ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போகிறான். ஸோ அப்போ ஜங்குக்கு தான், என்ன அங்கிள் அவன் பேசவே மாட்டேங்கிறான். சரி இப்போ ஒன்றும் இல்லை, பேசிடுவான், எவ்வளோ நாளைக்கு அவன்கிட்ட பேசாமல் இருக்க போகிறான், என்னைக்காக இருந்தாலும் எல்லாம் மாறும்ல. அதுவும் சரிதான் அங்கிள், போயிட்டு வரேன் அப்படின்ட்டு ஜங்குக்கு அங்கேருந்து போகிறான். ஸோ அப்படியே டைமெல்லாம் ஸ்கிப் ஆகுது. ஸோ இந்த பக்கம் நம்ம அஜ்ஜு ஒரு 1/2 hourல வீட்டுக்கு வந்துட்டான், அந்த ஷாப்புக்கு வந்துட்டான். ஸோ அஜ்ஜு அப்படியே பார்க்குறான் ஜங்குக்கு எங்கன்ட்டு. பா
இருக்கீங்களா? ம், சொல்லுடா, என்ன வேணும்? ஆ, ஜங்குக் எங்க? ஜங்குக் எங்கேயா? இன்னும் வரலையேடா. ஆ, சொல்ல மாட்டேன். எனக்கு அட்ரஸை மாற்றி கொடுக்க சொன்னாங்க, அதான் மாற்றி கொடுத்தேன். என்னப்பா சொல்கிற? ஆமாண்டா, எங்கே ஆர்டர் பண்ணுமோ லொக்கேஷனை தப்பாக அனுப்பிச்சிட்டாங்களாம். ஸோ லொக்கேஷனுக்கு தான் கரெக்டாக அனுப்பிச்சாங்க. அதனால தான் அந்த அட்ரஸ் அனுப்பிச்சேன். கொஞ்சம் தள்ளி இருப்போனும், அதனால் போயிருப்பான். சைக்கிளில் போகிறான்ல, பொறுமையாக போயிருப்பான்டா, வந்துடுவான் அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம அஜுக்கிட்ட சொல்ல. ஸோ நம்ம அஜு தான் பதட்டத்தில் அவன் சிஸ்டமில் போயிட்டு பார்க்குறான் அந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்ட்டு. இந்த அட்ரஸ் எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலையாச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தோட அவன் அங்கேருந்து அவனோட ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போகிறான். அஜு ரொம்ப வேகமாக போயிட்டுருக்க. அவன் மண்டைக்குள்ளே நிறைய ஓடுது. இல்லை, எங்கள் போயிடக்கூடாது, நான் தடுத்து நிறுத்தணும், அங்கே நீ போகக்கூடாது அப்படின்ற மாதிரி அஜுடைய மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கான். ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கான். இப்போ அவனுக்கு ஆப்போசிட்டில் சைக்கிளை நம்ம ஜங்குக் தான் தள்ளிகிட்டே வரான். நம்ம ஜங்குக் பார்க்க ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கான். அவன் போகிறதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ நம்ம அஜு தான் அப்படியே பைக் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஜங்குக்கிட்ட போயிட்டு பார்க்குறான். என்னாச்சு, ஏன் மாதிரி இருக்கா? ஒன்றும் இல்லையே. கீழே விழுந்துட்டியா? கால் காட்டு, அடிபட்டுச்சா? என்னாச்சுடா? ஒன்றும் இல்லை, போகலாமா? கால் வலிக்குது, சைக்கிள் ரொம்ப மிதிக்க முடியலை. ஒரு வேலை அடிப்படை வலிக்குதோ? சரி சரி வா, நீ சைக்கிள் இது பண்ணாதனா, நீ வா, அது இங்கே நிறுத்து, நான் அப்புறமா வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு ஓரமாக சைக்கிளை வந்து ட்ராப் பண்ணிவிட்டு ஜங்குக்கை பைக்கில் தான் அப்படியே உட்கார வச்சுக்கிறான். ஸோ அப்படியே கூட்டிகிட்டு போகிறான் ஷாப்புக்கு. ஜங்குக் தான் ஒரு மாதிரியாக உட்காந்துட்ருக்கான். அஜுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, ஏன் எப்படி இருக்கானே தெரில. பா, என்னன்னு கேட்குறீங்களா? ஏன் ஒரு மாதிரி இருக்கான்னு கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. இங்கே ஜங்குக் தான், ஒன்றும் இல்லை அஜோ, ஒன்றும் இல்லையே, ஏன் இவ்வளோ கோவப்படுற? ஒன்றுமே இல்லை. ஸோ அப்படியே அன்றைக்கி வீட்டுக்கும் போகிறான் ஜங்குக். ஸோ பெட்டில் படுத்துட்ருக்கான். அவன் கண்ணிலேருந்து டியர்ஸாக வந்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப அதிகமான டியர்ஸ் வருது. உன்ன மாதிரி பிறந்த பையனெல்லாம் அப்போவே கொண்டு இருக்கணும், கருவிலையே அழிச்சிருக்கணும். ஹாத்தாகிற ஏதோ ஒன்று வளர்த்துக்கிட்டு இருந்திருக்கா. எந்த தைரியத்தில் என் பையனை நீ லவ் பண்ணிக்கிட்டு இருந்த? ஜங்குக்கு அப்படியே கீழே விழுந்திருக்கான். டேங்கோட வீட்டு பக்கத்து வீடு தான் அவன் கொடுக்க வந்த ஆர்டர். டேங்கோட அப்பா ஜங்குக்கை பார்த்த உடனே வீட்டை விட்டு வெளியே வந்து ஜங்குக்கை கீழே தள்ளி விட்டுருப்பாரு சைக்கிளில் இருந்து. ஜங்கு கீழே விழுந்திருக்க அவங்க அப்பா கையை வாங்கி அடிக்க போகிறாரு. ஜங்குக் தான், சே, உன்னை தோட்டு என் கையை அசிங்கப்படுத்திப்பனா? ஷாம் பையனுக்கும் ஒன்றை மாதிரி ஒருத்த மேலே காதல் இருந்திருக்கு தூ அப்படின்ட்டு ரொம்ப ஒரு மாதிரி அசிங்கமாக பேசுகிறாரு. ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆகுது, சொல்ல முடியாத அளவுக்கு அருவருப்பா. அவருக்கு அவர் பேசுகிறத கேட்க உடம்பே ஒரு மாதிரி கூனி குறுகிற மாதிரி ஆகுது. உங்கள் அம்மாலாம் அப்படி இருந்தனால தான் நீ உயிரோடு இருக்க. அவளுக்கு எவ்வளோ தைரியம் இருந்திருக்கணும். பொண்ணையும் என் பையனையும் சேர்த்து வைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. அவகிட்ட சொல்லி வை, இது என்றைக்கும் நடக்காது. என் பையன் உன்னை கண்டிப்பாக மறந்துடுவான். அதுக்கு என்ன வேணாலும் நான் செய்வேன். இங்கிட்ட அவங்களோட அம்மா, என்னங்க பண்ணுறீங்க? வாங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அந்த பையன்கிட்ட? வாங்க, ஏய் விரி, வாங்கன்றல்ல. விக்டோரியா விடு, என்ன வாங்க, விக்டோரியானை விடு, அவனா வாங்கன்றல்ல அப்படின்ட்டு டேங்கோட அம்மா தான் நம்ம டேங்கோட அப்பாவை அங்கேருந்து இழுத்துட்டு போகிறாரு. ஜேகே ஒரு மாதிரி அழுதுகிட்டே அங்கேருந்து மூவ் பண்ணி போயிட்டுருக்கான். அதுக்கப்புறம் தான் அஜுவை பார்த்துருப்பான். இப்போ இதெல்லாம் தான் நம்ம ஜங்குக் யோசிச்சுட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே படுத்துட்ருக்கான். அதே சமயம் இந்த பக்கம், சார் ப்ளீஸ் சார், என்னோடய பையன்கிட்ட பேசணும், எமர்ஜென்சி. நீங்கள் பாருங்கள் மேம், உங்கள் பையன்கிட்ட நீங்கள் பேசணுன்னா அடுத்த வாரம் பேசலாம், கால் பேசுகிற அன்றைக்கி கண்டிப்பாக. சார் இல்லை, ரொம்ப எமர்ஜென்சி, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அவரோட ஃபோனை எடுத்துகிட்டு வந்திருக்கேன், எனக்கு இதை விட்ட வேறு வழி தெரியல, நான் அவங்ககிட்ட பேசி ஆகணும் சார், ப்ளீஸ். இங்கே பாருங்கள், சும்மாலாம் இது பண்ணிக்க முடியாது. ஏதோ உங்கள் பையன் இங்கே ரொம்ப நல்ல விதமாக நடந்துக்கிறான், அதுக்காக தான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லைனா சார் ப்ளீஸ், என் ஹஸ்பண்ட் பற்றி உங்களுக்கு தெரியும்,
அவருக்கு நான் பேசுகிறது தெரிஞ்ச அவ்வளோதான். நான் என்கிட்ட ஒரே ஒரு விஷயம் பேசிக்கிறேன், வெறும் 5 நிமிஷம்தான் ஆகும். நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ப்ளீஸ் சார், ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். இது அவனோட உயிர் சம்மந்தப்பட்டது. உங்களுக்கு தெரியும்ல அவரை பற்றி. இங்கே அந்த ஆஃபீஸர், அந்த சீஃப். சரி ஓகே, கொடுக்குறேன். ஸோ கட் பண்ணி இப்போ என் கையில் ஃபோன் இருக்கு. மா சொல்லுங்கள், என்னாச்சு இதுக்கு இந்த நைட்டில்? டேட்டேயும் சொல்லுமா, ஜங்குக்கு இங்கே வந்திருந்தான், உங்கள் அப்பா அவரை பார்த்தாரு. என்னாச்சுமா? என்னாச்சு ஜங்குக்கு? ஒன்றாகலை, ஆனால் அடிக்க கையெல்லாம் ஓங்கி அவனை கீழெல்லாம் தள்ளிவிட்டு. மா என்னம்மா சொல்கிற? எதாவது பண்ணிட்டாரா? அடிச்சிட்டாரா? ரொம்ப ஏதாவது அப்படிங்கிட்டு அவன் கண்ணே கலங்குது. நிறுத்துடா, எல்லாம் உங்களால் தான்டா. நீ எதுக்குடா அவனை லவ் பண்ணுற? நீ அவனை லவ் பண்ணி நீயும் இப்போ கஷ்டப்படுற, அவனையும் இப்போ கஷ்டப்படுத்துகிற. மா என்ன பேசுகிறீங்க? அவன் என்னோட லவ்மா. இப்போ 2 பேருக்குமே அது கஷ்டமாக தானடா இருக்கு. நீ லவ் பண்ணுறனால எதுவும் மாற போகிறது இல்லை டேயாங், புரிஞ்சுக்கோ. உங்கள் அப்பாவை உன்னால் எதுவும் பண்ண முடியாது. அவருக்கு இருக்கிற ஆள் பலத்தை பற்றி உனக்கு தெரியும்ல. ஜங்குக்கு இன்னைக்கு சும்மா விட்டதுக்கு காரணமே நான் தான். நான் மட்டும் போய் கூப்பிடலன்னா அவன் எப்படி ஆயிட்டான்னு தெரியுமா? எனக்கு அந்த பையனை பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. அவனே எனக்கு ஒரு பையன் மாதிரி தானடா. உன் வயசு தானே அவனுக்கு இருக்கும். அவனோட அம்மாவை பற்றி அவனும் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான்ல. எல்லாம் அவனோட லவ்வால் தான் டேயாங். நீ அவனை மறந்துடு. அவனுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சும்னு கூட தெரியல. உங்கள் அப்பா இதுக்கப்புறம் சும்மா இருப்பாரான்னு கூட தெரியல. ப்ளீஸ் டேயாங், நீ அவனை மறந்துடு. அம்மா அடிச்சிட்டாராம்மா? தெரியலடா. நான் போயிட்டு அவரை எடுத்துகிட்டு வந்துட்டேன். தூரத்துலேருந்து பார்க்கும்போது அடித்த மாதிரி தான் இருந்துச்சு. கீழே தள்ளிலாம் விட்டு. அம்மா என்னம்மா? டேயாங் கண்ணுந்து டியர்ஸாக வருது. அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ அப்படியே அங்கே கட் பண்ணா நம்ம டேயாங் தான் திருட்டுத்தனமாக எங்கேயோ போயிட்டுருக்கான். அங்கே நிறைய பேர் இருக்காங்க பாதுகாப்புக்கு. ஆனால் டேயாங்க்கு கண்ணு ஃபுல்லாக ஒரே கண்ணீராக இருக்கு. அதை அப்படியே தொடச்சிட்டு உடைஞ்சி நின்றுட்டுருக்கான். நான் இங்கேருந்து வெளியே போகணும். என்னோட குக்கிக்கிட்ட போகணும். நான் அவனை பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு இங்கே டேயாங் ஒரு மாதிரி ஒளிஞ்சு நின்றுட்டுருக்கான். ஸோ அங்கே ரொம்ப சேஃப்டியாக இருக்காங்க, எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டேயாங் ஆல்மோஸ்ட் அங்கே ஒரு வால் கிட்ட வந்துட்டான். அந்த கேம்பஸை சுற்றி இருக்கிற வால்லையே அதுதான் கொஞ்சம் சின்ன வால். ஸோ அதை எகிரி குதிச்சா அங்கேருந்து போயிடலாம். ஸோ டேயாங் தான் அப்படியே அந்த வாலை பார்த்து ஓட ஆரம்பிக்கிறான். ஸோ அவ்வளோதான்டா, இந்த பார்ட் நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு கொஞ்சம் சீக்கிரமே போட ட்ரை பண்ணுறேன். நான் முடிஞ்ச அளவுக்கு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு தான்டா இருக்கேன். ஸோ நான் என்னோடய பெஸ்ட்டை கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ரொம்ப தீராத காதல் கேட்டுட்டு இருந்தவங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த எபிசோடு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எவ்வளோ கமெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ மோட்டிவாக இருக்கும் எனக்கு. ஸோ உங்கள் எல்லாருக்காக மட்டும்தான் நான் டைமே இல்லாத டைம்லலாம் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு தெரியும் பேக்ரவுண்டில் நிறைய நாய்ஸஸ் எல்லாமே இருந்திருக்கும். ஸோ உங்களுக்கு நான் வீடியோ கொடுத்தா போதும்னு தோணுச்சு. நாய்ஸஸ் நான் பார்த்தேன்னா அதனால் கண்டிப்பாக அந்த வீடியோ அப்லோட் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஸோ என்னோடய சுச்சுவேஷன் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு என்னோடய வாய்ஸை மட்டும் நல்லா கேளுங்க. கண்டிப்பாக நான் சீக்கிரமாக இதை முடிச்சிடுவேன். தீராத காதல். ஓகே பாய்டா, டாட்டா. கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இது நான் ரொம்ப வீக்காக ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு வழியாக அதை போஸ்ட் பண்ண போகிறேன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே டாடா பாய். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.